தொடர்ந்தேர்ச்சியாக கர்த்தருடைய அற்புதமான சத்திய வார்த்தைகளை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். கிருபை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும், என்ன செய்கிறது என்பதை குறித்ததான பல்வேறு வசனங்களை கொண்டு தேவ சத்தியத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். கிருபை என்ன செய்கிறது இணைந்து சொல்லுவோம். கிருபை நாம் இருக்கிற இடத்திலிருந்து சொல்லுங்கள், இருக்க வேண்டிய இடத்திற்கு நம்ம என்ன செய்கிறது, உயர்த்துகிறது. இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை உயர்த்த முடியும். ஆமென். ஆக எப்படி அந்த உயர்வை நம்முடைய வாழ்க்கையில் அவர் கொண்டு வருகிறார்? வேதம் இவ்விதமாக நமக்கு போதிக்கிறது. ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 6ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, ஆவியினுடைய சிந்தை ஜீவனும் சமாதானமும் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். பரிசுத்தாவினுடைய சிந்தை நீதியும் ஜீவனும் சமாதானமும். அந்த பரிசுத்தாவினுடைய சிந்தையை நமக்குள்ளதாக கர்த்தர் கொண்டு வந்துதான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அவர் ஏற்படுத்துகிறார் என்பதை நாம் கவனிக்க முடியும். எப்படி ஆண்டவருடைய சிந்தையை நம்முடைய சிந்தையாக அவர் மாற்றம் கொண்டு வருகிறார்? ஏனென்றால் நாம் மனிதர்களாக இருக்கிறோம், அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். அவருடைய சிந்தை எப்படி என்னுடைய சிந்தையாக மாற முடியும்? இதற்கு நான் என்ன முயற்சி எடுக்க வேண்டும் என்று ஒரு நாம் கேள்வி கேட்போம் என்றால், ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொண்டாலே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன நமக்கு உதவி செய்கிறார்? எபிரேயர் 8:10 வசனத்தில் நாம் வாசித்திருக்கிறோம். அவர் இவ்விதமாக சொல்லுகிறார், என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதில் வைத்து அவைகளை அவர்களுடைய இருதயத்தில் நான் என்ன செய்வேன், எழுதுவேன் என்று சொல்கிறார். அவருடைய சிந்தை நம்முடைய சிந்தையாக மாறும்படியாக அவரே தம்முடைய வார்த்தைகளை நமக்குள்ளே வைத்து நம்முடைய மனதில் அவைகளை எழுதுகிறார். அப்படி எழுதுகிறார்னா என்ன அர்த்தம் என்று நாம் பல வாரங்களாக நாம் தியானித்திருக்கிறோம். எழுதுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவது நமக்குள்ள ஒரு புரிந்து கொள்ளுதலை கொண்டு வருகிறார். சொல்லுங்கள், நமக்குள்ள என்னத்தை கொண்டு வருகிறார்? புரிந்து கொள்ளுதல். ஏன் புரிந்து கொள்ளுதல் ரொம்ப முக்கியம் என்று கேட்டால், சத்தியத்தை அறிவீர்கள் அல்லது சத்தியத்தை புரிந்து கொள்வீர்கள். சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையா. எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு புரியாமல் இருக்கிறதோ அந்த புரியாத விஷயத்திலிருந்து உங்களுக்கு நன்மை வருவதற்கு வாய்ப்பு இல்லை. ஆகினால சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள அவர் உதவி செய்கிறார். புரிந்து கொண்ட மாத்திரத்தில் என்ன நடக்கிறது? இருதயத்தின் நிறைவினால் என்ன பேசும்? வாய் பேசும். மரணமும் ஜீவனும் எங்கே இருக்கிறது? நாவின் அதிகாரம். அப்போ உள்ளத்துக்குள்ளே புரிந்து கொள்வதில் ஒரு மாற்றம் கொண்டு வந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளை அவர் மாற்றுகிறார். மாற்றின பிற்பாடு என்ன நடக்கிறது? நம்முடைய இருதயத்தை ஒரு பொக்கிஷ கிடங்காக மாற்றுகிறார். இவைகளெல்லாம் கடந்த வாரங்களில் நம்ம கவனித்திருக்கிறோம். என் மகனே, என் கற்பனைகளை ஏற்றுக்கொண்டு அவைகளை உன் இருதயத்தில் என்ன செய்ய வேண்டும்? பத்திரப்படுத்துன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ நம்முடைய இருதயம் ஒரு சேமிப்பு கிடங்கு. அதில் we can save garbage. உலகத்தில் போனவங்க அவங்க சொன்னதையெல்லாம் கேட்டுட்டு அதை மனசுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் நொந்து கொண்டு இருப்பதை பார்க்கிலும், தேவன் உங்களை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார், பொக்கிஷமான வார்த்தை உங்கள் இருதயத்துக்குள் வைக்கும் பொழுது உங்கள் இருதயத்தையே கர்த்தர் என்னவாக மாற்றி விடுகிறார்? ஒரு பொக்கிஷ சாலையாக மாற்றுகிறார். மாத்திரமல்ல, பைபிள் சொல்லுகிறது, ஒருவன் என்னில் விசுவாசமாக இருந்தால் அவன் உள்ளந்திரியங்களிலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்ன செய்யும்? புறப்பட்டு ஓடும். அப்போ உள்ளந்திரியம் மறுபடியும் உள்ளத்துக்குள்ளே தான் ஆண்டவர் மாற்றத்தை கொண்டு வரார். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஜீவ தண்ணீருள்ள நதியாக நம்முடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படும் பொழுது நம்முடைய வறண்ட நிலம் போன்ற வாழ்க்கையை கர்த்தர் வயல் நிலமாக என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். அது எப்படி மாற்றுகிறார்? போன வாரம் நம்ம கவனித்திருக்கிறோம் இல்லையா? அவருடைய சாயலாகத்தானே நம்மை மகிமையின் மேல் என்ன செய்கிறார்? மகிமையடை செய்கிறார். திறவுகோலான வார்த்தை 6ஆவதுல கூட அந்த வார்த்தையை நான் உங்களுக்கு சொன்னேன். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவருடைய பலத்தின்படியே எனக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அப்படின்னு இருக்கிறது. ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அவருடைய பலத்தின்படி எனக்குள் கிரியை செய்கிறார். வாய் திறந்து சொல்லுங்கள், யாருடைய பலத்தின்படி? அவருடைய பலத்தின். அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு முயற்சி பத்தாது, எனக்கு பலன் போதாது, இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. அவருடைய பலத்தின்படி எனக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு என்ன, எப்படி அதை செயல்படுத்துகிறார் என்பதை தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். திருப்பிக் கொள்வோம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம். இவைகளெல்லாம் கடந்த வாரத்தில் நாம் கற்றுக்கொண்டவைகள். நாம் நினைப்பு ஊட்டி மறுபடியும் இன்றைக்கு கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். ரோமர்கள் நிருபம் 8வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்களை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். கிரேஸ் அண்ட் சன்ஷிப், கிருபையும் புத்திர சுவிகாரமும் பரிசுத்த ஆவியானவர் எவ்விதம் நமக்கு உதவி செய்கிறார். இணைந்து வாசிப்போம். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள்.
நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ரொம்ப அற்புதமான வார்த்தை. நமக்குள் இருந்து எவ்விதம் கிரியை செய்கிறார் என்று கேட்டால் 15ஆம் வசனத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய கவனத்தை நாம் செலுத்தும்படியாக இருக்கிறோம். அந்தப்படி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை என்ன செய்திருக்கிறீர்கள், பெற்றிருக்கிறீர்கள் என்ன இருக்கிறோம். அப்போ புத்திர சுவிகார ஆவி என்று சொல்லும் பொழுது நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் என்கின்ற ஒரு உணர்வை நமக்குள் கொண்டு வருகிறார். இப்போ நான் தேவ பிள்ளை என்கின்ற உணர்வு இல்லாத பட்சத்தில் தேவ பிள்ளையை போல சிந்திக்கவும் முடியாது, தேவ பிள்ளையை போல செயல்படவும் முடியாது. ஆக நான் தேவ பிள்ளை என்கின்ற அந்த உணர்வை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் இன்னொரு அம்சத்தை நாம் கட்டாயம் விளங்கிக் கொள்ள வேண்டும். என்ன என்று கேட்டால், திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்களும் நானும் அடிமைத்தனத்தின் ஆவியை என்ன செய்யவில்லை, பெறவில்லை. அது ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், அடிமையாக இருக்கிற வரைக்கும் புத்திரனாக வாழ முடியாது. சொல்லுங்க, அடிமையாக இருக்கிற வரைக்கும் புத்திரனாக என்ன செய்ய முடியாது, வாழ முடியாது. அப்போ நம்ம புத்திரனாக செயல்படணும் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அடிமைத்தனம் என்ன செய்ய வேண்டும், மாற வேண்டும். அப்படின்னா என்ன, நாம் என்ன செய்யணும், பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை தான் நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். அப்போ அடிமைத்தனம் என்று சொன்னால் என்ன என்று ஒரு கேள்வி கேட்போம்னா, டு பி அண்டர் பாண்டேஜ்னு சொல்லலாம். அதாவது ஒரு கட்டப்பட்ட ஒரு அனுபவம், வாழ்க்கையில் கட்டப்பட்ட ஒரு அனுபவம். எவ்விதம் அது செயல்படுகிறது? சிலர் எண்ணங்களினால் கட்டப்பட்டு இருக்கிறார்கள். எதனால் கட்டப்பட்டு இருக்காருங்க? எண்ணங்களினால். கயிறெல்லாம் கட்டி வைக்கல அவங்கள, எழுத்தின் பிரகாரம் லிட்ரலி கயிறெல்லாம் போட்டு அவங்கள கட்டாட்டாலும் அவங்க மைண்டில் சில எண்ணங்களினாலே அவருடைய வாழ்க்கை என்ன செய்யப்பட்டிருக்கிறது, கட்டப்பட்டிருக்கு. அந்த எண்ணத்தை மிஞ்சி அவங்களால செயல்பட முடியாத அளவுக்கு எண்ணங்களில் ஒரு விதமான ஒரு ஆக்கிரமிப்பு இருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். சிலருக்கு என்ன அப்படின்னா பிஹேவியர் ப்ராப்ளம் இருக்கிறது. எண்ணத்திலிருந்து ஆரம்பித்து தான் அது வரும். சில பழக்க வழக்கங்களுக்கு சிலர் எப்படி இருப்பார்கள், அடிமைப்பட்டவர்களாக இருப்பார்கள். சிலருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், ஜனங்கள் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள். நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இவங்க அடிமையாக மாறுவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், அவங்க குடும்பத்தில் ஒரு 2-3 டாமினன்ட் ஆட்கள் இருந்திருப்பாங்க இல்லையா, ரொம்ப ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சிலர் ஆட்கள் இருந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆதிக்கத்தின் விளைவாக இவர்கள் எப்படியாக செயல்படுவார்கள், அடிமைகளாக செயல்படுவதற்கு என்ன இருக்கிறது, வாய்ப்பு இருக்கிறது. ஆக எப்படிப்பட்ட ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் அது வேலை செய்வதற்கு ஒரு பிரமாணம் இருக்கிறது. அதை தான் நாம் இன்னைக்கு கற்றுக்கொள்ளும்படியாக இருக்கிறோம். எப்படி அதிலிருந்து நாம் மேற்கொண்டு வர வேண்டும் என்பதையும் வேதம் நமக்கு போதிக்கிறது. 2 பேதுரு திருப்பிக் கொள்வீர்கள் என்றால் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் எப்படி ஒரு மனுஷன் அடிமைப்பட்டு போகிறான், அல்லது எப்படி ஒரு மனுஷன் கட்டப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளதாக அகப்பட்டு கொள்கிறான் என்பதை நாம் இந்த வசனங்களின் ஊடாக கற்றுக்கொள்ள முடியும். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19ஆவது வசனம் இணைந்து வாசிப்போம், வாசிக்கலாம். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாயிருந்தும் வாசியுங்கள், அவர்களுக்கு சுயாதீனத்தை வாக்குத்தத்தம் பண்ணுகிறார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் அடிமைப்பட்டிருக்கிறான். மறுபடியும் அந்த பகுதி மாத்திரம் சொல்லுவோம். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் என்னவாக போகிறான். அப்போ பைபிள் சொல்லுது, நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறவில்லை. ஆனால் எப்படி ஒரு மனுஷன் அடிமையாக போகிறான் என்று கேட்டால், எதனால் ஒரு மனுஷன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் என்னவாக மாறிவிடுகிறான், அடிமையாக மாறிவிடுகிறான். ஆங்கில மொழிபெயர்ப்பு இன்னொரு அற்புதமான ஒரு கோணத்தை நமக்கு சொல்லுகிறது. ஆங்கிலத்தில் வாசிக்கிறேன். பை வாட் எவர் எனி ஒன் இஸ் மேட் இன்ஃபீரியர் ஆர் ஃபெல்ட் வேர்ஸ் பை டு தட் ஹி பிகம்ஸ் அ ஸ்லேவ்னு இருக்கிறோம். அதை எப்படி நம்ம மொழிபெயர்த்து சொல்லலாம் என்று கேட்டால், அதாவது எந்த ஒரு விஷயம் ஒரு மனுஷனை தன்னைத்தான் தரைக்குள் குறைவுள்ளவனாக என்ன பண்ணுகிறதோ அந்த விஷயத்திற்கு அவன் என்னவாக மாறிவிடுகிறான், அடிமையாக மாறிவிடுகிறான். உதாரணத்தை சொன்னால், சில குடும்பங்களில் நடக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கிறது. இப்போ புருஷன் மனைவி இருக்கிறாங்க, ஆரம்பத்திலிருந்தே புருஷன் இப்படி சொல்ல ஆரம்பிச்சிருவார். என்ன உதாரணத்துக்கு தான், என்னன்னு கேட்டால், உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு என்ன தெரியும்னு நினைக்கிற, உனக்கு இது இல்லை, உனக்கு அது இல்லை, உனக்கு இது பத்தாது, உனக்கு அது பத்தாது அப்படின்னு ஆரம்பத்திலிருந்தே சொல்லி சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுது அப்படின்னா, நாம் எப்படிப்பட்டவர்கள், குறைவுள்ளவர்கள், ஐ எம் இன்ஃபீரியர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டால், அந்த இன்ஃபீரியாரிட்டி எண்ணங்கள் அவளுக்குள்ளே இருக்கிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியாது என்கின்ற ஒரு அடிமைத்தனம் மென்டாலிட்டிக்குள்ளே என்ன செஞ்சுட்டாங்க, போயிட்டாங்க. இது குடும்பங்கள் நடக்கக்கூடிய விஷயம். மேற்கத்திய நாடுகளில் இன்னொரு ப்ராப்ளம் இருக்குது, ரேஷியல் ப்ராப்ளம்னு சொல்கிறது.
இல்லையா? ரொம்ப வருஷமாக வெள்ளைக்காரன் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், கருப்பாக இருக்கிறவங்களுக்கு படிப்பு வராது, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு திறமை இருக்காது, கருப்பாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அவங்க வந்து இன்டலெக்சுவலி தே ஆர் நாட் வெரி சுப்பீரியர். ஆகினால அவங்கள செய்ய வேண்டிய வேலை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி அதாவது வயலில் தான் அவங்களுக்கு வேலை செய்ய தெரியும், இன்டலெக்சுவலி தே ஆர் நாட் காம்பிடென்ட் என்றெல்லாம் சொல்லி 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 என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னோம்னா, பல ஜெனரேஷன் என்ன ஆகிவிட்டது மேற்கத்திய நாடுகளில். கருப்பர் என்று சொன்னாலே அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் சொல்லுங்கள், எப்படிப்பட்டவர்கள்? அடிமையானவர்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துட்டாங்க. இந்த எண்ணத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால், நாம் நிறமாக இருக்கிறதுனால நிறம் குறைவாக இருக்கிறவங்களுக்கு என்ன இல்லை, அவ்வளவு செல்வாக்கு இல்லை. நம்ம ஊரில் எல்லாருமே கருப்பு தான். நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா இல்லையா? வெள்ளைக்காரங்களை கம்பேர் பண்ணோம்னா அவங்க வெள்ளைக்காரனும் கிடையாது, பிங்க்குக்காரங்க. நான் சொல்ல விளையம் கொள்ள முடிகிறதா? வெள்ளைன்னா செவரு தான் வெள்ளை, விளங்கிட்டீங்களா? அந்த கலரில் யாரும் கிடையாது. ஆக நம்ம ஊரில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பொண்ணு பார்க்கணும் அப்படின்னா பொண்ணு எப்படி இருக்கணும்? ஏமா நீங்கள் தான் சத்தமாக சொல்கிறீங்க, அவங்கெல்லாம் கமுக்கமாக இருக்காங்க அல்லவா? பொண்ணு எப்படி இருக்கணும்? வெள்ளையாக இருக்கணும். வெள்ளையாக இருந்தால் அறிவாக இருக்கணும்னு எதாவது இருக்குதா? கிடையாது. ஆனால் எப்படி இருக்கணும்? அறிவில்லாட்டும் பரவாயில்ல, கொஞ்சம் வெள்ளையாவது இருந்தால் அவள் சமாளிக்கலான்னு சொல்கிறாங்களா? பொண்ணு எப்படி இருக்கணும்? வெள்ளையாக இருக்கணும். இப்போ அவர் வெள்ளையாக இருக்கணும், வெள்ளை பொண்ணு வேணும், வெள்ளை பொண்ணு வேணும்ன்ட்டு கடைசியில் வெள்ளை பொண்ணு கிடைக்காம ஒரு கொஞ்சம் மாநிறமான ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணார்னா, கல்யாணம் பண்ண நாள்லேருந்து ஆரம்பிச்சிருவார். எனக்கெல்லாம் ஆக்சுவலாக நல்ல வெள்ளை பொண்ணு தான் தேடிட்டு இருந்தோம், ஆனால் நீ தான் வந்து என்ன செஞ்ச வாட்ச. ஒருத்தர் என்கிட்ட சொல்கிறார், என் பையனுக்கு ஒரு பொண்ணு பார்க்கணும் பாஸ்டர் அப்படிங்களா? சரி, ஃபோட்டோ ஒன்று அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொன்னேன். அவரை முன்ன பின்ன பார்த்ததில்ல, ஃபோனில் தான் பேசியிருக்கேன். ஃபோட்டோ அனுப்பிச்சி வைங்கன்னு சொன்னோன்னா அவர் சொல்கிறார், ஃபோட்டோவில் அனுப்பிச்சி வச்சா அவனுடைய அழகுக்கு ஃபோட்டோ நியாயம் செய்யாது. பெரிய மன்மத குஞ்சு. நான் சொல்கிற வேலையை சொல்ல முடிகிறதா? அவர் ஃபோட்டோவை அனுப்பிச்சோம்னா அவன் அழகுக்கு அந்த ஃபோட்டோ என்ன செய்யாதான், அவ்வளோ இட் ஒன்ட் ஜஸ்டிஃபை ஹிஸ் பியூட்டி அப்படிங்கிறார். நான் நினச்சேன் இது விளங்காத ஒரு ஃபேமிலி போல். புரிஞ்சுட்டிங்களா? இப்படி ஆரம்பத்திலிருந்தே சொல்லி 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 அல்லது மற்றவங்கள மட்டு தட்டி அவங்க மேக் தம் ஃபீல் இன்ஃபீரியர். அப்போ அவங்களுக்கு வந்து எனக்கு இது குறைபாடாக குறைவு இல்லாமல் இருக்கலாம், இவங்க சொல்லி 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 அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, குறை உள்ளவங்களாகவே பண்ணி அந்த எண்ணத்துக்குள்ளே அவங்கள கொண்டு வந்த உடனே யார் சொல்கிறாங்களோ அவங்க இவங்க மேலே என்ன கொண்டு வந்துடுவாங்க, ஆதிக்கம் கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து ஒரு உறவு சம்பந்தப்பட்ட நிலையில் இப்படிப்பட்ட ஒரு குணங்கள் செயல்படுகிறது நம்ம பார்க்க முடியும். ஆனால் பைபிள் ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறது, எதனால் ஒரு மனிதன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் என்னவாக மாறிவிடுகிறான், அடிமையாக மாறிவிடுகிறான். இந்த அடிமைத்தனம் எப்போ முதல்ல வந்தது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். ஆதியாகமம் 3வது அதிகாரத்துக்கு போவோம் என்றால், ஆதியாகம்னா இல்லையா, ஆதியில் ஆரம்பத்தில் என்ன நடந்தது என்பதை இந்த புஸ்தகம் அற்புதமாக நமக்கு விளக்குகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆளப் பிறந்தவன் அடிமையானான். சொல்லுங்கள், இணைந்து சொல்லலாம். ஆளப் பிறந்தவன் அடிமையானான். 1ஆம் அதிகாரத்தில் 2 இதெல்லாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். சொல்லுங்கள், கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்து என்ன சொன்னாருங்க, ஆண்டு கொள்ளுங்கள். இன்னொரு வகையில் சொல்லணும் அப்படின்னா, ஆசீர்வாதம்னாலே ஆளுகை செய்வது தான். சொல்லுங்கள், ஆசீர்வாதம்னாலே என்னதான், ஆளுகை செய்வதுதான். ஏன்னா ஆண்டவர் அப்படி தானே சொன்னார், ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார். இப்போ ஆண்டு கொள்ள வேண்டியவர்கள் இப்பொழுது ஆளப்படுகிறார்கள். என்ன நடந்தது, அடிமைத்தனத்துக்குள்ள வந்துருச்சு. பைபிள் சொல்லுகிற எதனால் ஒரு மனுஷன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் என்னவாக மாறிவிடுகிறான், அடிமையாக. அப்போ ஆதாம் ஆள பிறந்தவன் எப்படி ஒரு அடிமையாக மாறினான், புத்திரனாக இருந்தவன் எப்படி ஒரு அடிமை தனமுள்ள ஒரு மனுஷனாக செயல்படுகிறான். நீங்கள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் கவனித்து பார்க்கும் பொழுது ஒரு சின்ன பிரச்சனை நடக்கிறது இல்லையா? பிசாசானன் வந்து சொல்கிறான், நீங்கள் இதை சாப்பிடும் நாளில் என்ன செய்வீர்கள், தேவனை போல் என்ன செய்வீர்கள், ஆவீர்கள் அப்படின்னு சொல்கிறான். உண்மை என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் ஏற்கனவே யாரை போல தான் இருக்கிறார்கள். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, நாம் மனுஷனை நம்முடைய சாயலாகத்தானே சிருஷ்டிப்போம். அப்போ தேவன் மனுஷனை சிருஷ்டிக்கும் பொழுது யாரை போல தான் சிருஷ்டித்தார், அவரை போல தான் சிருஷ்டித்தார். ஆனால் பிசாசு வந்து சொல்லுகிறான், அப்படியெல்லாம் கிடையாது. அவன் ஒரு இன்டலெக்சுவல் அப்ரோச் தான் கொண்டு வரான். எப்படி என்று கேட்டால், இல்லையா, கர்த்தர் எல்லாத்தையும் சாப்பிட சொன்னாரா அப்படின்னு சொல்கிறான். ஆமாம், எல்லாத்தையும் சாப்பிட சொன்னார், இதை தவிர அப்படின்னு சொல்லும் பொழுது, எல்லாம்னு சொன்னால் எதையுமே தவிர்க்கக்கூடாது அல்லவா? நான் சொல்கிற கருத்து புரிகிறதா? எல்லாம்னு சொன்னால் எதையுமே என்ன செய்யக்கூடாது, தவிர்க்கக்கூடாது. எல்லாம்னு சொல்லி இதை தவிர அப்படின்னு சொன்னோம்னா முழுமையான சுதந்திரம் உங்களுக்கு தரப்படவில்லை. இதை வேண்டாம், இதை தவிர்த்து என்று கர்த்தர் சொல்வார் என்றால் உங்களை முழுசாக நம்பலன்னு அர்த்தமாயிருச்சு. ஆகினால ஏன் அவர் வேண்டான்னு சொல்கிறாருன்னு சொன்னால், அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யார் மாதிரி ஆயிடுவீங்க,
இப்படி ஒரு அறிவுபூர்வமான ஒரு லாஜிக்கலாக அவன் ஒரு சோதனை கொண்டு வரும் பொழுது பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அந்த வஞ்சகமான வார்த்தைகளுக்கு செவி சாய்த்த பொழுது அந்த பழத்தில் பங்கெடுத்தார்கள். பழத்தில் பங்கெடுத்தாங்கன்னா அது ஆப்பிள் ஆரஞ்சு கிடையாது. அதனுடைய சத்தியம் என்னவென்றால், தேவன் இனி எங்களுக்கு நன்மை தீமை சொல்ல வேண்டிய தேவையில்லை, நாங்களே எது நன்மை எது தீமை என்பதை நாங்கள் என்ன செய்வோம், தீர்மானித்துக் கொள்வோம் என்று முதல் குடும்பம் ஒரு தீர்மானத்தை எடுத்தார்கள். அந்த தீர்மானத்தை எடுத்த மாத்திரத்தில் ஒரு மனுஷன் எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் என்னவாக மாறிவிடுகிறான். அப்போ ஆதாம் எதனால் ஜெயிக்கப்பட்டான்? சத்தியத்தினாலேயா பொய்யினாலேயா? சொல்லுங்க, எதனால ஜெயிக்கப்பட்டான்? பொய்யினால அவன் ஜெயிக்கப்பட்டபடினால இப்போ ஆதாம் எதுக்கு அடிமையாக போய்விட்டான்? சொல்லுங்க, எதுக்கு அடிமையாக போய்விட்டான்? இப்போ பிசாசு எப்படிப்பட்டவன்? அவன் பொய்யனும் எல்லா பொய்களுக்கும் பிதாவாக இருக்கிறான். அப்போ அவனுடைய பேச்சை கேட்டு அவனுடைய வார்த்தையின்படி செய்யும் பொழுது அவன் வெறும் பொய்யினால் ஜெயிக்கப்பட்டவன் மாத்திரமல்ல, பிசாசினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறான், ஜெயிக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறான். இப்போ இந்த அடிமைத்தனம் அவனுக்குள்ள வந்ததுனால என்ன நடக்கிறது, அதனுடைய சீஃப் எக்ஸ்பிரஷன் என்ன என்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்தில் கவனிச்சு பாருங்க. ரோமர் 8:15 மனசில் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அப்போ அடிமைத்தனத்தின் ஆவி வந்துவிட்டாலே இந்த உணர்ச்சியில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கிறது. என்ன? 3ஆவது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சிங்கன்னா வாசித்து பார்ப்போம் என்றால், அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாக இருப்பதினால் சொல்லுங்கள் பயந்து ஒளிந்து கொண்டேன். அப்போ பயம் முதலாவதாக பைபிளில் பயம்னு எங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் இருக்குது. லா ஃபர்ஸ்ட் மென்ஷன்னு சொல்கிறது. முதல்ல ஒரு வார்த்தை எங்கே சொல்லப்படுகிறதோ அந்த சூழ்நிலையை கவனித்து பார்த்தோம்னா அதுதான் நிறைய சத்தியங்களை நாம் என்ன செய்ய முடியும், கற்றுக்கொள்ள முடியும். அப்போ முதல் பயம், அதாவது பிசாசு வார்த்தைக்கு கேட்டு கீழ்ப்படிவதற்கு முன்பதாக ஆதாம் கிட்ட போய் பயம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டால் ஆதாம் என்ன சொல்வார்? பயமா அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா பயத்துக்கும் அவருக்கு என்ன கிடையாது, சம்பந்தமே கிடையாது. இப்போ கேட்குற கேள்வி நல்லா விளங்கிட்டீங்கன்னா பதில் சொன்னீங்கன்னா நீங்கள் புரிஞ்சு கொள்ளலாம். பயம் எப்பொழுது வந்தது? சொல்லுங்க பாப்போம். பயம் எப்பொழுது வந்தது? எப்போ பாவம் வந்ததோ அப்போவே என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அப்போ பயத்தை ஜெயிக்கணும்னா எதை ஜெயித்தாகணும்? இப்போ நிறைய பேர் பாவத்தை ஜெயிக்காம பயத்தை மாத்திரம் ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறதுனால தான் ஒருவேளை தற்காலிகமாக ஒரு வெற்றியை கண்டாலும் அல்டிமேட்டாக எல்லாருக்கும் இந்த பயம் என்ன செய்கிறது, ஆளுகை செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்போ பாவம் எப்பொழுது பிரவேசித்ததோ அப்பொழுதே என்னவும் பிரவேசித்திருக்கிறது, பயமும் பிரவேசித்திருக்கிறது. அதனால ரோமரில் பவுல் சொல்றாரு, நீங்கள் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அப்போ இந்த பயம் என்ன செய்கிறது என்பதை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பயம் என்டர் ஆனோன்னு என்ன ஆயிடுச்சு? எபிரேயர்கள் நிருபத்தில் கவனிச்சு பாருங்க. 2ஆவது அதிகாரத்தில் ஆண்டவர் விதமாக நமக்கு அற்புதமாக போதிக்கிறார். வாசிப்போம். எபிரேயர்கள் நிருபம் 2ஆவது அதிகாரம் 15ஆம் வசனத்தை இணைந்து வாசிப்போம் என்றால், இது ஒரு லைஃப் லாங் ப்ராப்ளமாக மாறிடுச்சு. பயங்கிறது இன்னைக்கு இருக்கு நாளைக்கு இல்லை, அப்படி அல்ல. இது பல கோணங்களில் இட்ஸ் அ லைஃப் லாங் ப்ராப்ளம். எப்படி? 15ஆம் வசனத்தை வாசிப்போம் என்றால், வாசிங்கள். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். இயேசுவை குறித்து சொல்லியிருக்கிறது, அவர் என்ன பண்ணியிருக்கிறாருங்கிறது சொல்லியிருக்கிறது. ஆனால் நமக்கு என்ன பிரச்சனைங்கிறது சொல்லியிருக்கிறார். நமக்கு என்ன பிரச்சனை? ஜீவகாலம் எல்லாம். வாய்திருந்து சொல்லுங்கள், எந்த காலம் எல்லாம்? ஜீவகாலம் எல்லாம். என்ன பயம்? மரண பயம். அதுக்கும் பாவத்துக்கும் மறுபடியும் சம்பந்தம் இருக்கிறது. பாவத்தின் சம்பளம் தான் மரணம். எப்போ பாவம் பிரவேசித்ததோ அப்போ என்னமும் பிரவேசித்துருச்சு, பயம் இல்லையா? அப்போ பாவம் மரணம் பயம் இது எல்லாத்துக்கும் ஒன்றோடு ஒன்று என்ன இருக்கிறது, தொடர்பு இருக்கிறது. இதெல்லாம் ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா, அடிமைத்தனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கட்டாயம் பாவம் இருக்கும். அடிமைத்தனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கட்டாயம் பயம் இருக்கும். அடிமைத்தனம் எங்கே இருக்கிறதோ அங்கே கட்டாயம் தோல்வி இருக்கும். அதனால தான் கர்த்தர் உங்களை என்னையும் அடிமைகளாக அல்ல புத்திரர்களாக அவர் உங்களை உருவாக்க விரும்புகிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். ஆக இங்கு பைபிள் சொல்லியிருக்கிறது, ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை படும்படிக்கு அப்படியானார் இருக்கிறார். இப்போ மரண பயம்னு இங்கு சொன்னதுனால வெறும் மரணத்தை குறித்து மாத்திரம்தான் பயம் அப்படின்னு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியாது. மரணம் என்பது அல்டிமேட் எண்டு இல்லையா? நீ இதை சாப்பிடும் நாளில் சாகவே சாவாய். உடனே செத்து போயிட்டாரா? இல்லை. எப்போ அன்னைக்கு சாப்பிட்டாரோ அன்னையிலிருந்து மரணம் படிப்படியாக என்ன செய்ய ஆரம்பித்து விட்டது, வேலை செய்ய ஆரம்பித்து
அல்டிமேட் எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபிசிக்கல் டெத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு இல்லையா, சரீர பிரகாரமான ஒரு மரணம். அப்போ மரணம் என்று சொல்லும் பொழுது பிரிவினை மாத்திரமல்ல, தீதான எல்லாவற்றையும் என்னதான் சொல்கிறோம், மரணம், தீங்கு என்று நாம் சொல்லுகிறோம். அப்போ இந்த பயத்திலிருந்து கர்த்தர் எப்படி நம்மளை விடுதலை செய்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அடிப்படையாக பயம் எப்படி வேலை செய்யறதுங்கிறதையும் நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேர் கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக. பல முறை சொன்னதை திரும்ப சொல்லும்படியாக இருக்கிறேன். யாரோ கை வச்சு பெற்றுக்கொள்றதுனால மாற்றம் வரப்போகிறது இல்லை. புரிந்து கொள்ள வேண்டும். சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும்? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, புரிந்து கொள்ள வேண்டும். புரியாத பட்சத்தில் கேள்வி வந்தால் எக்ஸாமில் எழுத முடியாது. ஆக புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி பயம் வேலை செய்கிறது பாருங்க. முதல்ல எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு கரிசனையாக ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், என்னவாக ஆரம்பிக்கும்? கரிசனை அப்படின்னா ஒரு கேர், கன்சர்ன்ட், ஐ எம் கன்சர்ன்ட் அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. இப்போ கன்சர்ன்ட் கரிசனை ஆரம்பித்தது கொஞ்சம் நேரம் கழித்து என்ன ஆயிரும் அப்படின்னு சொன்னால் கவலையாக மாறிடும். சொல்லுங்கள், என்னவா மாறிடும்? கவலையாக மாறிடும். இந்த கவலை இன்னும் கொஞ்சம் நேரம் அவங்க மைண்டில் அது கிரியை செஞ்சுட்டே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இந்த கரிசனையில் ஆரம்பித்து கவலைக்கு போனது கடைசியில் என்னவாக வந்துவிடும்? பயமாக வருகிறதை நாம் பார்க்க முடியும். ஒரு எளிமையான உதாரணம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு முடி கொட்டுது. அதான் 2:6 சொல்லியிருக்கிறேன், எளிமையாக சொல்வதற்காக. முடி கொட்ட ஆரம்பிக்கிறது அல்லது முடி நரைக்க ஆரம்பிக்கிறது, எதுனாலும் சரி தான். இப்போ அது ஆரம்பிச்சு அந்த எண்ணம் வந்த உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், இப்போ முடி கொட்டுதா அப்படின்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தோடனே இப்போ கற்பனையில் இறங்கிடுவீங்க. எதில் இறங்கிடுவீங்க? கற்பனையில். கற்பனை எப்படி வேலை செய்யும்? சொட்டையாக இருந்தால் எப்படி இருக்கும் முகம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். விக்கு போட்டால் எப்படி இருக்கும்? தொப்பி போட்டுக்கலாமா அல்லது வேறு எதுவும் பண்ணலாமா? இப்போ என்ன பிளான்டேஷன் கொண்டு வந்திருக்கிறாங்க, அது தெரியாதான்? பிடிங்கி நட்டுறது அல்லவா, நட்டி அதுக்கு ஆனால் எக்ஸ்பென்ஸாக இருக்குமே, அதை எப்படி நம்ம செய்ய முடியும்? இப்படி எல்லாம் உங்கள் மைண்ட் என்ன செய்யும்? வேலை கற்பனைக்குள்ளே இறங்கிடும். அப்போது முடி கொட்டுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ என்னவா மாறிடுச்சு? கவலையாக மாறிடுச்சு. என்ன கவலை அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன முடி கொட்டுது அப்படின்னு சொன்னவங்ககிட்ட இப்போ பேசுனீங்க, 2 வாரம் கழித்து பேசுனீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, முடி கொட்டுறது கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கவலையாக இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அப்படியே ஓடிட்டே இருந்தோம் என்ன ஆகும்னா, 2 வாரம் கழித்து அவங்களோட நீங்கள் பேசும் பொழுது அவங்க கவலையாக இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்போ என்னன்னு சொல்லுவாங்க? பயமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இது எப்படி ஆரம்பிச்சுது சொல்லுங்கள், நான் சொல்கிறது புரிஞ்சால் ஜெயிக்கலாம். எப்படி ஆரம்பிச்சது? ஒரு எண்ணமாக கரிசனை, ஐ எம் கன்சர்ன்ட் அப்படின்னு ஆரம்பித்தது ஐ எம் worried அப்படின்ட்டு போய் நவ் ஐ எம் afraid அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு என்ன ஆயிடுச்சு, வந்துருச்சு. அப்போ கரிசனையில் ஆரம்பிக்கும் பொழுதே பைபிள் என்ன சொல்லுகிறது? அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள், ஆங்கிலத்தில் கேர்ன்னு இருக்கிறது, கன்சர்ன் இருக்கிறது, உங்கள் கரிசனைகளை எல்லாம் யார் மேல் வைத்து விடுங்கள், அவர் மேலே வச்சிருங்க. இப்போ பயத்தை ஜெயிக்கணும் அப்படின்னா, பயமாக வருவதுக்கு முன்பதாகவே கரிசனையாக இருக்கும் பொழுதே என்ன செஞ்சிடணும்? ஜெயிச்சிடணும் இல்லையா? அப்போ கரிசனைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சரி, அதை தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் பைபிள் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல். அப்போ கவலையும் பட வேண்டாம்னு சொல்கிறார். இன்னும் பைபிள் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்வதும் இல்லை, கைவிடுவதும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ இந்த பிரமாணம் எப்படி வேலை செய்கிறது என்று கவனித்து பார்த்தீங்கன்னா, எண்ணங்களில் தான் ஆரம்பிக்கும். சொல்லுங்கள், எங்கே ஆரம்பிக்கும்? எண்ணத்தில். அப்போ நீங்கள் ஜெயிக்க வேண்டியது எங்கே தான் ஜெயித்தாகணும்? எண்ணமாக இருக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். சிலருக்கு ஒரு எண்ணம் வந்ததுனாலேயே நான் தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஐயோ, இப்படியெல்லாம் ஒரு எண்ணம் வருது. அது நீங்கள் எண்ணத்து மேலே உங்களுக்கு என்ன கிடையாது? கண்ட்ரோல் கிடையாது. ஆனால் எது மேலே உங்களுக்கு அதிகாரம் இருக்குது என்று சொன்னால், வந்த எண்ணம் தங்க வேண்டுமா அல்லது உங்களை விட்டு அகன்று போக வேண்டுமா என்பதனுடைய ஆளுகை யார் கையில் இருக்கிறது? உங்கள் கையில் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் சர்ச்சுக்கு வந்திருக்கலாம், பலவிதமான கரிசனைகள் உங்களுக்குள்ளே இருக்கலாம் இல்லையா? ஒருவேளை இப்போ பிள்ளைங்க பாஸ் ஆகிட்டாங்க, அடுத்தது என்ன பண்ணணும் இல்லையா? ஒருவேளை பாஸ் ஆகி படித்து முடிச்சுட்டாங்க, திருமண காரியம் இருக்கிறது, திருமணம் ஆகிவிட்டது, அடுத்த காரியங்கள் நடைபெற வேண்டும். இப்படி பல எண்ணங்களெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் அந்த எண்ணத்துக்கெல்லாம் இடம் கொடுக்கறது நல்லது தான். ஆனால் பைபிளில் சொல்லுகிறது பிரகாரமாக, அவர் என்னை விசாரிக்கிறவரானபடினால் என் கவலைகள் எல்லாம் யார் மேல் வைக்க போகிறேன்? அவர் மேலே வைக்க போகிறேன். அவர் மேலே நீங்கள் வைக்கல அப்படின்னு சொன்னால், கவலையாக இருந்தது என்னவா வந்துடும்? பயமாக வந்துடும். சிலருடைய வாழ்க்கையில் இதை நாம் கேட்டிருக்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் ஒரு போட்டியில் கலந்து கொள்ள போகிறாரு அல்லது ஒரு இடத்துல போகிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்குள்ள ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. என்ன வந்திருக்கிறது? விழுந்துருவோம் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து.
இந்த விழுந்துருவோங்கிற எண்ணம் வர்றதுனால அவர் அதையே கொஞ்சம் மெடிடேட் பண்ணுறதுனால கொஞ்சம் நேரத்தில் கட்டாயம் என்ன செஞ்சிருவார் சொல்லுங்கள், கட்டாயம் என்ன செஞ்சிருவார், கீழே விழுந்துருவார். கீழே விழுந்தோன்னா அவர் என்ன சொல்லுவாருன்னா, அப்போவே நினச்சேன் இப்படி ஆகும்னு. என்ன சொல்கிறாரு, அப்போவே நினச்சேன். அப்போ இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்? ஒரு வகையில் சொல்லுங்க, இப்படி ஆனதுக்கு என்ன காரணம்? அப்போ இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் இல்லையா? மத்தியான நேரம் தான், ஆனால் கட்டாயம் படித்து கொள்ளணும் இல்லையா? அப்போவே நினச்சேன் இப்படி தான் ஆகும்னு. சரி, புரிஞ்சது நீங்கள் சொன்னது இல்லையா? இப்படி தான் ஆகும்னு நினச்சிங்கல்லவா? அப்போ இப்படி ஆகாமல் இருக்கிறதுக்கும் நினைக்க முடியுமா, முடியாதா? முடியும். அதுக்கு தான் நமக்கு பலன் இல்லையே. அங்கே தானே பரிசுத்தாவியான நமக்கு உதவி செய்கிறேன்னு வராரு. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால். சிலருக்கு கிரானிக் ப்ராப்ளம் இருக்கிறது. என்னவென்றால், அதாவது எப்படி சொல்லலாம்னா, எப்போவுமே நெகட்டிவான எண்ணங்கள் தான் வரும் இல்லையா? வெளியே போகிறாங்க அப்படின்னா வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு எண்ணமே வரும். சாப்பிடும்போது ஐயோ நமக்கு எதாவது வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது, இப்படி தான் அவங்களுடைய மைண்டே ஒர்க் பண்ணுது. ஒருவேளை அப்படி ஒரு மைண்ட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல விடுதலை கொடுப்பார். மதியானம் நன்றாக சாப்பிடுவீர்கள். அல்லேலூயா. நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? அப்போ எண்ணங்களில் தான் பிரச்சனை இருக்கிறோம். இதைத்தான் யோபு சொல்லும் பொழுது எப்படி சொல்கிறாரு கவனிச்சு பாருங்க. யோபின் புஸ்தகம் 3வது அதிகாரம். யோபின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் இப்போ அற்புதமான இந்த வார்த்தைகளை நாம் கவனிக்கும்படியாக இருக்கிறோம். யோபு 3வது அதிகாரம் 25 வசனம். எல்லாரும் இணைந்து வாசிப்போம். வாசிக்கலாம். நான் பயந்த காரியம் எனக்கு என்னது? இன்னும் பைபிள் தேடிட்டு இருக்கீங்களா? வாசிங்க. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்போ யோபு சொல்றார். யோபு யாரு? முதல் அதிகாரத்தில் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோபை குறித்து சொல்லியிருக்கிறது. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு, இதெல்லாம் உண்மை. அவர் உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவர், பொல்லாப்புக்கு விலகுகிறவர், இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் அவருக்குள்ளே இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன பிரச்சனை சொல்லுங்க, என்ன பிரச்சனை? நீங்களும் நீதிமான், உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிற ஆள் தான். ஆனாலும் என்ன இருக்கிறது சொல்லுங்க, என்ன இருக்கிறது? பயம் இருக்கிறது. இந்த பயம் இருந்தே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன நடக்கிறது? அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை கவனித்து பாருங்கள். நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. இப்போ யோபு வாழ்க்கையில் என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அவர் என்னெல்லாம் யோசிச்சிருப்பாருன்னு உங்களால் ஒரு முடிவுக்கு வர முடியுமா, வர முடியாதா? என்ன யோசிச்சிருப்பாரு? என்ன நடந்தது? ஒரே நாளில் பிஸ்னஸ் போயிடுச்சு. அப்போ என்ன அவர் சொல்கிறார்? நான் பயந்தது எனக்கு. அப்போ அவர் என்ன யோசிச்சிருப்பாரு சொல்லுங்கள்? ரொம்ப எளிமையான விஷயம் தானே. ஒரே நாளில் பிஸ்னஸ் போயிடுச்சு. என்ன யோசிச்சுட்டு இருந்திருக்காரு? என்ன பயந்துட்டு இருந்திருக்கிறாரு? என்னைக்காவது நம்ம தொழில் என்ன ஆயிரும், போயிடும், இப்படி யோசிச்சுட்டே இருந்திருக்கிறார். அவர் சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது இல்லையா? பிள்ளைங்க ஒரு வேளை எல்லாரும் இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது யோசிச்சிருக்கார், பயந்துருக்கிறார். ஒரு நாள் என்ன ஆயிற்று, அது நடக்கிறது இல்லையா? சரீரத்தில் வியாதி வந்தால் என்ன பண்ணுறது, அது ஒரு யோசனையாக இருந்திருக்கு. சரீரத்தில் என்ன வந்திருக்கிறது, வியாதி வந்திருக்கிறது. அப்போ அவர் சொல்கிறார், நான் பயந்தது எனக்கு நேரிட்டது என்ன சொல்கிறார். அதனால் என்ன நடக்குது? 26ஆம் வசனத்தில் வாசிச்சிங்கன்னா இணைந்து வாசிப்போம். எனக்கு சுகமில்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதி இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரி. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம் சொல்லுங்க? இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? பயம். எதுக்கு பயப்படுறோமோ அது கட்டாயம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறது, வந்து விடுகிறோம். முதல் 6ஆம் நிலையில் பிரசங்கித்து விட்ட பிற்பாடு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா? அவங்க வீட்டில் உட்காந்து யோசிக்கும் பொழுது இந்த எண்ணம் வருகிறது. என்ன அப்படின்னா, நான் நினச்சது நடந்துருச்சு, நான் பயந்தது நடந்துருச்சு, அது உண்மை. ஆனால் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில் இதுவும் உண்மையாக இருக்கிறது. நாங்கள் நினைக்கவே இல்லைங்க, ஆனால் இப்படி நடந்துருச்சுங்க, அது உண்மை தானே? இருக்குதா இல்லையா? இல்லையா? நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, பைபிள் இருக்கு, உண்மை. ஆனால் இன்னொருத்தர் சொல்கிறார், காலையில் வீட்டிலேருந்து வேலைக்கு போகும் பொழுது திரும்பி வருவார்னு தான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆகும் நான் நினச்சி கூட பார்க்கல. ஆனால் ரெண்டுலேயுமே ஒரு இணைப்பு இருக்கிறது. நான் பயந்தது எனக்கு நேரிட்டது, அதனால் ஒரு அடிமைத்தனம் இருக்கிறது. இன்னொன்று, நான் நடக்காதது நடந்து விட்டது, அந்த நடந்த செயலின் நிமித்தமாக நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்துக்குள் போக வேண்டும் என்கின்ற அவசியமும் இல்லை. புரிந்தவர்கள் கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாம். இப்போ பயத்தினாலையும் ஒரு அடிமைத்தனம் இருக்கு, அதையும் கர்த்தர் ஜெயிக்க உங்களுக்கு உதவி செய்ய முடியும். நீங்கள் நினைக்காத ஒரு விஷயம் நடந்ததுனால நீங்கள் மறுபடியும் பயத்துக்குள்ளே போக வேண்டும் என்ற அவசியமும் இல்லை. எது நேர்ந்தாலும் கர்த்தர் உங்களை வெற்றி சிறக்க செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிறார். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்க. நாங்கள் இது நினைக்கவே இல்லைங்க, ஆனால் அப்படி நடந்துருச்சு. அதனால் நீங்கள் அதையே நினச்சிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது, மறக்கவும் முடியாது.
ஆனால் தேவனுடைய பலனை கொண்டு அதை கையாள வேண்டிய விதமாக கையாளுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு எனக்கு பலன் தர முடியும். கை வைத்து ஆமென் என்று சொல்லுங்கள். ஆக யோபு சொல்றாரு, எனக்கு சுகம் இல்லை, இளைப்பாறுதல் இல்லை, அமைதல் இல்லை, எனக்கு என்னதான் நேரிட்டது, தத்தளிப்பு. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன? அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்லுகிறார், நான் பயந்தது எனக்கு. இப்போ பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பயப்பட வேண்டாம். சொல்லுங்கள், பயப்பட. ஏன்னா பயந்தாதான் என்ன செய்யுது, இந்த மாதிரி தான் வருதுன்னு யோபு சொல்றார். அதனால பயப்படாம இருக்கணும்னு நான் சொல்றேன். நீங்களும் பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து சொல்லிட்டீங்க. அவங்க கேட்குறாங்க திரும்பி, அது எப்படிங்க பயப்படாமல் இருக்க முடியும், என் கதை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால், நீங்கள் இந்த கதையை கேளுங்க, ஜெயிச்சிடலாம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? எப்படி ஒரு பிசாசானவன் வந்து ஒரு ஆளை இந்த அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறான்? இப்போ நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் லாஜிக்கலாக அப்படி யோசிச்சுட்டே வரணும். இயேசு கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயித்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? இல்லையா? உண்மை. பிசாசு முற்றிலும் தோற்கடிக்கப்பட்டான். எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மை. இப்போ கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லலாம். தோற்கடிக்கப்பட்ட ஒரு மனுஷன் எப்படி உங்களை ஜெயிக்க முடியுது? நான் கேட்குற கேள்வி புரிந்தால் ஆமென்னு சொல்லலாம். தோற்கடிக்கப்பட்ட ஒரு நபர் எப்படி உங்களை ஜெயிக்க முடியுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா, அவன் அடிக்கப்பட்டது உண்மை, ஆனால் உங்களை தோற்கடிக்கிறதும் உண்மை. அப்போ அவன்கிட்ட ஏதோ ஒரு ஆயுதம் இருக்கிறது. அப்போ நான் இயேசு அவனை சரியா தோற்கடிக்கல அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனும் கொண்டு வர முடியாது. ஏனென்றால் முற்றிலும் வெற்றி சிறந்தார். வாய் திறந்து சத்தமாய் சொல்லுங்கள், எப்படி வெற்றி சிறந்தார்? கம்ப்ளீட்டா ஜெயிச்சிட்டார். கம்ப்ளீட்டா ஜெயிச்ச ஒரு ஆண்டவர் நம்மோட இருக்கிறார். கம்ப்ளீட்டா தோத்தவன் இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து என்ன பண்றான்? பிரச்சனை பண்றான். அப்ப எங்கேயோ ஒரு விஷயம் இருக்கிறது. இயேசு செய்ததுல குறை இல்லை, பிசாசு தோத்தது உண்மை, ஆனா அவன் பிரச்சனை பண்றதும் உண்மை. அப்படின்னா எதன் நிமித்தமாக அவன் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை கொண்டு வர முடியும், எதன் நிமித்தமாக அவன் என்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரத்தை செலுத்த முடியும் என்று கேட்டால், ஒரே ஒரு விஷயம்தான் அவனுக்கு இருக்கிறது. அவனுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னால் பொய். சத்தமாய் சொல்லுங்க, மிகப்பெரிய ஆயுதம் என்னதுங்க? பொய். ஏனென்றால் பைபிள் சொல்லுகிறது, அவன் பொய்யனும் எல்லா பொய்களுக்கும் எப்படி இருக்கிறான். இப்போ பொய்யை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னா, பொய்யை எதனால தான் ஜெயிக்க முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க, ரொம்ப எளிமையான விஷயம். பொய்யை எதனால் தான் ஜெயிக்க முடியும்? உண்மையினால் தான். இப்போ பொய் தான் பிசாசனுடைய ஆயுதமாக இருக்கும் என்றால், அந்த ஆயுதத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்றால் உங்களுக்கு என்ன தெரிந்திருக்க வேண்டும்? சொல்லுங்க, என்ன தெரிந்திருக்க வேண்டும்? சத்தியம் தெரிந்திருக்க வேண்டும். அதனால தான் பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடலையா? அப்போ ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில், நாம் எல்லாரும் கிறிஸ்தவ மக்கள் தான், ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவன் பிசாசு வந்து எப்படி அவன் வாழ்க்கையில் அதிகாரம் செலுத்த முயற்சிக்கிறான்? இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னா, நாம் அதிகாரம் கொடுக்காம அவனுக்கு அதிகாரம் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யாது? வரவே வராது. எப்படி நம்ம அதிகாரம் கொடுக்குறோம்? இப்போ உதாரணத்துக்கு அவன் வந்து உங்ககிட்ட சொல்கிறான். என்ன சொல்கிறான் என்றால், உனக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறான். உனக்கு இந்த வியாதி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஒரு எண்ணத்தை கொடுக்குறான். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஒரு பதில் வாதம் மைண்டில் கொண்டு வரீங்க அப்படின்னு சொன்னால், பிசாசு இன்னொரு வாதம் சொல்லுவான். நீ உனக்கு வரப்போகிற வியாதி வந்து இட்ஸ் நாட் இன்க்ளூடட் இன் யுவர் மெடிக்கல் இல்லையா இன்சூரன்ஸ்ன்னு சொல்லுவான். உனக்கு வரக்கூடிய வியாதி வந்து இந்த மெடிக்கல் இன்சூரன்ஸ்னால என்ன செய்ய முடியாது? கவர் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல போறீங்க? இல்லையா? இப்படி வாக்குவாதம் பண்ணி அவன்கிட்ட என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. ஏன்? பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் யாரை ஜெயித்தார்கள்? அப்போ நீங்க ஜெயிக்கணும்னா நம்முடைய உலக பிரகாரமான வாக்குவாதங்கள் மூலமாக ஜெயிக்க முடியாது. உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டியது சத்தியம். சத்தமா சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? சத்தியம், உண்மை தெரிஞ்சிருக்கணும். உண்மை தெரிஞ்சாதான் பொய்யை அவங்களால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். உதாரணத்துக்கு சொன்னால் நீங்கள் விளையங்கலாம். இப்போ நீங்கள் ஆராதனை முடிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு போகிறீங்க, சரியா? வீட்டுக்கு போகும் பொழுது உங்கள் வீட்டை நீங்கள் கேட்டெல்லாம் சாத்தி வச்சுருந்தீங்க. ஒருத்தன் கேட்டு திறந்து உங்கள் காம்பவுண்டுக்குள்ளே இருக்கிறான், பார்க்குறக்கே ஒரு மார்க்கமாக இருக்கிறான் இல்லையா? அவனை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு முன்ன பின்ன தெரியாத ஒரு ஆள் ஒரு மாதிரி வேற இருக்கிறான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் அவன்கிட்ட போய் எப்படி பேசுவீங்க? சொல்லுங்கள், எப்படி பேசுவீங்க? ஏங்க உங்கள் வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் நிற்கிறான்னா எப்படி பேசுவீங்க? ஓய் அப்படின்னு தானே ஒரு தோரணை வரும் இல்லையா? ஏன்னா அது யார் வீடு? உங்கள் வீடுன்னு ஒன்று உங்களுக்குள்ளே என்ன வந்துடும் இல்லையா? ஒரு வீரம் வராதா? நான் சொல்கிறது விளையும் கொள்ள முடிகிறதா? பக்கத்து வீட்டில் என்ன வீரம் வராது. இது யார் வீட்டுக்குள்ளே? நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிறனால என்ன வந்துடுது? வீரம் வந்துடுது. ஓய் என்ன யார் வேணும்? கேட்டு திறந்துருக்கு, வெளியில் நின்றுருக்கணும். இங்கே எங்கே உட்காந்துருக்குற? வீட்டுக்குள்ளே, அதை கேட்டுக்குள்ளே உட்காந்துருக்குற யார் நீ அப்படின்னு நம்ம கேட்குறோம். அவர் பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் பணிவாக சொல்கிறாரு இல்லையா? ஒரு அட்ரஸ் சொல்கிறார். அது என்ன அட்ரஸ்னால் உங்கள் பக்கத்து வீடு. அதனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஓ அதுவா, உடனே சாஃப்ட் ஆகிட்டீங்க. இப்போ அவர் ஒரு த்ரெட்டு கிடையாது, சாஃப்ட் ஆகிட்டு என்ன சொல்கிறீங்க? அப்படியா, சரி அது பக்கத்து வீடு தான், அங்கே போயிருங்க அப்படின்னு நம்ம என்ன செஞ்சிடறோம்?
சொல்லிடுறோம். காரணம், இந்த வீட்டு மேலே என்ன இருக்குது நமக்கு சொல்லுங்க, என்ன இருக்கிறது? உரிமை இருக்குது, அதிகாரம் இருக்குது. சரி, அந்த ஆள் போயிட்டாரா? நீங்கள் வீட்டை திறந்து உள்ளே போனோன்னே சோஃபாவில் பிசாசு உட்காந்துருக்கான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறது தான். இப்போ அந்த ஆளை தாட்டிட்டான். இப்போ யாரும் உள்ளே உட்காந்துருக்குறான்? இது வந்து உதாரணம் தான், புரிய வைக்கிறதுக்காக சொல்கிறது. அதனால் கதவு திறக்கும்போது ஏசுன்றதான் அப்படின்னு திறக்க வேண்டாம். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறது தான். அவோ கதவு திறந்தா அங்கே யார் உட்காந்துருக்கான்? பிசாசு உட்காந்துருக்கான். பிசாசு உட்காந்தோடனே இப்போ சொல்லுங்கள், வீடு யாருது? சொல்லுங்கள், சத்தமாக சொல்லக்கூடாதா? வீடு யாருது? பாஸ்ட் நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கிறோம், உங்களுக்கும் அது பொருந்து தான் இல்லையா? யார் வீடு அது? உங்கள் வீடு. உங்கள் வீட்டுக்குள்ளே யார் உட்காந்துருக்குறா? இப்போ உங்களுக்கு என்ன வரணும்? சொல்லுங்கள், என்ன வரணும்? வீரம் வர வேண்டும். சொல்லுங்கள், என்ன வர வேண்டும்? ஏன்னா அவன் யாரு? தோற்கடிக்கப்பட்டவன். சத்தமாக சொல்லுங்கள், யாரு அவன்? எப்படிப்பட்டவன்? தோற்கடிக்கப்பட்டவன். தோற்கடிக்கப்பட்டவன் இன்னொரு சாவி வச்சுட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே போய் உட்காந்துருக்கிறான். அவனை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன வர வேண்டும்? கோபம் வர. சிலர் கோபமே வர்றதில்லை. கொஞ்சம் தள்ளி உட்காருங்க, நானும் உட்காந்துக்கிறேன் அல்லவா? இன்னும் கொஞ்சம் தள்ளி உட்காந்து எங்கள் வீட்டுக்காரரும் பிள்ளைங்களும் வந்து என்ன செய்வாங்க? உட்காந்துக்குவோம். கேட்டால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 40 வருஷம் நம்ம வீட்டில் இருந்தவர் ஒரு நாளில் போவாரா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்வார்? ஒரு நாளில் போகுமா? கொஞ்சம் கொஞ்சமாக தான் என்ன செய்யும்? விளங்கினால் ஜெயிக்கலாம். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் அவனோட அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்கிறாங்க? அது அப்படி தாங்க இருக்கும். உலகத்தில் உங்களுக்கு அநேக உபத்திரங்கள் உண்டுன்னு இயேசுவே என்ன செஞ்சுருக்கிறாரு? இதை சொல்லலை, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறது. அவன் எப்படிப்பட்டவன்? தோற்கடிக்கப்பட்டவன். இப்போ உங்களுக்கு உங்கள் வீடுங்கிற உரிமை உங்களுக்கு இல்லாமல், அந்த உணர்வு இல்லாமல், இது என்னுடையது, இவன் ஒரு தோற்கடிக்கப்பட்டவன், இவனுக்கு என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கே அவனுக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை என்று யார் புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிக்க முடியும். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லுங்கள். நீங்கள் பிசாசோட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. பக்கத்தில் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. இப்போ உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையோ வியாபாரத்திலோ அவன் கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வாய் திறந்து சொல்ல வேண்டிய வார்த்தை, இது தேவனுடையது, நான் தேவனுடையவன், என் பிள்ளைகள் தேவனுடையவர்கள், இது தேவனுடைய வீடு, என்னுடைய வியாபாரம் தேவன் கொடுத்த வியாபாரம், ஆகினால் இதற்கு உன்மேல் உனக்கு இதன் மேல் எந்த விதத்திலும் உனக்கு அதிகாரம் இல்லை. கை வைத்து அல்லேலியா சொல்லுங்கள். இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னு சொன்னால், அவனை உள்ளே விட்டுட்டீங்கன்னு சொன்னால், அவன் வந்து கொஞ்ச நாளில் ரொம்ப உரிமை பாராட்ட ஆரம்பிச்சிடான். ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக உதாரணம் சொன்னார். பஸ்ஸில் நிறைய ஆள் இல்லையா படியிலெல்லாம் தொங்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஒருத்தர் வந்து கேட்பான், எனக்கு கால் வைக்கிறதுக்கு மாத்திரம் இடம் கொடுங்க அப்படின்னு அவன் கேட்பான். அவங்களும் என்ன செய்வாங்க? நாமளே தொங்கிட்டு இருக்கோம், அவனை சேர்த்திக்குவான்ட்டு அவனுக்கு கால் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே உங்களை தள்ளிட்டு அவன் ஃப்ரண்ட் சீட்டில் போய் உட்காந்துருப்பான். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறது தான். அது மாதிரி தான் பிசாசான். கொஞ்சம் இடம் கொடுத்து அதெல்லாம் பரவாயில்ல, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், சமாளிச்சுக்கலாம். நீங்கள் அட்ஜஸ்டும் பண்ண வேண்டாம், சமாளிக்கவும் வேண்டாம். கர்த்தர் உங்களை சாதிப்பதற்காகவே அழைத்திருக்கிறார். நீங்கள் அடிமைகள் அல்ல. வாய் திறந்து சொல்லுங்கள், நான் அடிமை அல்ல, நான் ஆள பிறந்தவன். வாய் திறந்து சொல்லுங்கள், நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்? அப்போ குடும்பத்தில் இப்படியெல்லாம் பண்ணுவான் இல்லையா? சில கோபங்களை தூண்டி விடுவது, சில பிரிவினைகளை தூண்டி விடுவது, இதெல்லாம் பிசாசனுடைய வேலை. அப்போ நம்ம வாய் திறந்து என்ன சொல்ல வேண்டும் என்றால், இந்த இப்படிப்பட்ட குணத்திற்கு, இப்படிப்பட்ட ஒரு கிரியைக்கு என்னுடைய வீட்டில் இடம் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்கள், என்னுடைய வீட்டில் இடம் இல்லை. யார் உங்கள் வீட்டுக்கு தலைவர்? இயேசு தலைவர். உண்மை. உபதலைவர் யாரு? சொல்லுங்க. சந்தேகமா? ரேஷன் கார்டு எடுத்து பாருங்க, யார் போட்டோ இருக்கிறது? நீங்க தான் தலைவர். அப்ப நீங்க தான் அந்த வீட்டுக்கு தலைவராக இருக்கிறதுனால சம்பந்தமில்லாத ஆட்கள் வரும் பொழுது நீங்கள் தான் அதை என்ன செய்ய வேண்டாம்? அப்புறப்படுத்தக்கூடியவர்களா. ஆனால் பிசாசு உங்களை ஜெயிக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு சத்தியம் தெரியக்கூடாது, அவனுக்கு நல்லா பொய் தெரியும். அவன் பொய்யை கேட்டோம்னா அவனுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் எதனால் ஒரு மனுஷன் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் என்னவாக மாறிவிடுகிறான்? அடிமையாக மாறிவிடுகிறான். மறுபடியும் பிசாசு வந்து அவ்வளவு அவனுக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது. உங்களை காட்டிலும் என்ன காட்டிலும் அவனுக்கு என்ன இருக்கிறது? அனுபவம் இருக்குது. நமக்கு பரலோகம் போயிருக்கீங்களா? போனதில்லை. அவன் கொஞ்ச நாள் அங்கே இருந்த ஆள் தான். நான் சொல்ல விலையும் கொள்ள முடியாது. ஆதாம் பார்த்துருக்கிறார், மோசே பார்த்துருக்கிறார், பவுலை பார்த்துருக்கிறார். இயேசு பூலோகத்தில் இருக்கும்பொழுது அவர்கிட்ட நேராக போயிருக்கிறான். நம்மளை கம்பேர் பண்ணால் அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஆகினால உங்ககிட்ட என்கிட்ட வரும்பொழுது அவன் எப்படி வருவான்? ஒரு கொம்பையும் இல்லையா பெரிய வாழையும் வச்சுட்டு வரப்போறது இல்லை. உங்களை பார்த்து வரும்போது பிரைஸ் லார்ட் அப்படின்னு உங்களை பார்த்து சொல்லுவான். பிரைஸ் லார்ட் சொன்னால் நீங்கள் என்ன சொல்வீங்க? ஏங்க உங்களை பார்த்து ஒருத்தர் பிரைஸ் லார்ட் சொன்னால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நோ பிரைஸ் லார்ட் அப்படின்னு சொல்லுவீங்களா? என்னதான் சொல்வீங்க? பிரைஸ் லார்ட் அவர் சொல்கிறாருனாலே அவர் என்ன ஆள் தான்? நம்ம ஆள் தானே. நான் சொல்கிறேன், உங்களுக்கு விளங்கி கொள்ள முடியலையா? பிரைஸ் லார்ட் சொன்னோன்னே அவர் என்ன ஆள் நம்ம கேஜ் பண்ணிக்கிறோம், நம்மால். ஆனால் இவன் நம்மாலே கிடையாது. ஆனால் என்ன சொல்லுவான்? சொல்கிறது விளங்கிட்டீங்களா? இதனால தான் நிறைய பேர் பிரைஸ் லார்ட் கேட்டு ஏமாந்து போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வீட்டுக்கு வந்துட்டு பிரைஸ் லார்ட் அப்படின்னு வந்திருக்கிறார். உங்கள் வீட்டுக்கு நான் ஜோமனன்னு விரும்புகிறேன், கர்த்தர் என்னை அனுப்பினார். அப்படியா? சரி, என்ன பண்ணுறது? பார்க்குறதுக்கு ஊழியக்காரமாக இருக்கார், பிரைஸ் லார்ட் வேறு சொல்கிறாரு.
உட்காருங்க உங்களுக்கு டீ போட்டு வரேன். அந்த அம்மா டீ போட்டு வரும்போது பிரைஸ் லார்டையும் காணும், ஆளையும் காணும், அதோட டேப் ரெக்கார்டரையும் காணும். நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதா? ஆக பிரைஸ் லார்ட் சொல்கிறவங்கெல்லாம் நம்ம ஆளுன்னு சொல்ல முடியாது. பிரைஸ் லார்ட் நான் சொல்கிற வேலையும் சொல்ல முடிகிறதா? விளங்கிட்டீங்களா? ஆகினால இதுவும் கிறிஸ்தவ கூட்டம் தான், இவங்களும் பைபிள் தான் வாசிக்கிறாங்க, இவங்களும் ஆவியில் நிறையிறாங்க, இவங்களும் குதிக்கிறாங்க, அதனால இதெல்லாம் நம்ம ஆளுக்கு தான் கிடையாது. நீங்கள் சத்தியத்தை நன்றாக என்ன செய்ய வேண்டும்? விளங்கி கொள்ள வேண்டும். அப்போ அவன் ஒரு வசனத்தை திரிச்சு பேசுறது, கொஞ்சம் மாற்றி சொல்றது, இதுதான் அவனுடைய குணம். ஆகினால தான் பைபிள் சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும்? விடுதலையா? பைபிளில் சொல்லியிருக்கிறது அல்லவா, அவர்கள் தங்கள் வீட்டுக்கு போய் காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று வேதத்தை என்ன செய்தார்கள்? ஆராய்ந்து பார்த்ததினாலே நற்குணசாலிகளாக என்ன செய்தார்கள். இப்போ நான் சொன்னதுனால அப்படியே எனக்கு நம்பணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வீட்டுக்கு போய் பைபிளை திறந்து பாஸ்டர் சொன்னதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு சோதித்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்குவீங்க. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இது இல்லை, அவர் சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். அவர் யாரு? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? இவர் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார், வேதம் நமக்கு என்ன போதித்திருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் எழுதினவர் நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. அவர் நமக்கு சாட்சி பகிர வேண்டும். சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் சத்துருவை நம்மால் ஜெயிக்க முடியும். சொல்லுங்கள், சத்தியத்தை அறிந்து கொள்ளும் பொழுதுதான் சத்துருவை என்ன செய்ய முடியும்? பிசாசை ஜெயிக்கணும்னா எலுமிச்சம்பழம், வேப்பந்தலை, செருப்பு இதனால எல்லாம் என்ன செய்ய முடியாது? ஜெயிக்கவே முடியாது. நான் சொல்றேன், நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீங்கள் சத்தியத்தை அறிந்து அதை விசுவாசித்து நாவினால் அறிக்கை செய்யும் பொழுது மாத்திரமே கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெற்றியை வைத்திருக்கிறார். இயேசு இடத்துல பிசாசு போய் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? நீர் தேவனுடைய குமாரனா இருந்தால் இந்த கல்லுகளை எல்லாம் என்னவாக மாற்ற வேண்டும்? அப்பமாக மாற்ற வேண்டும். அப்ப இயேசு என்ன சொல்றாரு? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும். அப்ப அந்த வார்த்தை எங்க இருக்கிறது? எழுதப்பட்டிருக்கிறது. எழுதப்பட்ட வார்த்தை இங்கேயும் எழுதப்பட வேண்டும், உங்கள் வாயிலும் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் சாத்தானை சத்தியத்தினாலே நீங்கள் ஜெயிக்க முடியும். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க. அப்போ இதை ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவர் நமக்கு எப்படி உதவி செய்கிறாரு, அதைத்தான் நம்ம கவனிக்கும்படியாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 எல்லாரும் இணைந்து ஆண்டவருடைய நல் வார்த்தைகளை நாம் வாசிக்கும்படியாக இருக்கிறோம். 2 தீமோத்தேயு 1:7 நாம் இணைந்து வாசிப்போம். பைபிள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாரும் இணைந்து நாம் வாசிக்க போகிறோம். வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே. மறுபடியும் ஒரு காய் சத்தமாக இணைந்து வாசிப்போம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியே. அப்போ எப்படி ஒரு மனுஷன் அடிமைத்தனப்படுறான்? எதனால் ஜெயிக்கப்படுகிறானோ அதற்கு அவன் அடிமை. அவன் அடிமையாக இருக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? பயம். அப்போ அதை குறித்து பைபிள் சொல்லும் பொழுது தேவன் நமக்கு எதை கொடுக்கவில்லை? சொல்லுங்க, சத்தமாக சொல்லக்கூடாதா? தேவன் நமக்கு எதை கொடுக்கவில்லை? அப்போ அவர் கொடுக்கல, ஆனால் நம்மக்கிட்ட இருக்குது. அப்போ யாரோ கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் என்ன செய்யலை? நான் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார். அவர் கொடுக்காவிட்டாலும் இருக்குதா இல்லையா? இருக்குது. அப்போ யாரோ தான் கொடுத்துருக்காங்க. நான் அதை எளிமைப்படுத்த வேண்டும் என்றால் அவர் கொடுக்காதது எனக்கு தேவையில்லை. வாய் திறந்து சொல்லுங்கள், அவர் கொடுக்காதது எனக்கு தேவையில்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் அவர் கொடுக்கிறார். அவர் கொடுப்பதில் எந்த குறையுமே இருக்காது, எந்த விதமான தவறும் இருக்காது. ஆனால் பிசாசு எதையெல்லாம் கொடுத்தாலும் நன்மையாக அவ்வகையில் தோன்றினாலும் அதற்குள் கட்டாயம் தீமை இருக்கும் என்பதில் என்ன இல்லை, சந்தேகமே கிடையாது. அப்போ பைபிள் சொல்லுகிறது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்போ பயமுள்ள ஆவி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? மறுபடியும் இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம கவனிச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா, பயமுள்ள ஆவின்னு சொன்னால் கோழைத்தனம். சொல்லுங்கள், என்னதுங்க? கோழைத்தனம். அதுக்கு இன்னொரு வார்த்தை கொச்சை தமிழில் சொல்லணும்னா பேடின்னு சொல்லுவாங்க. என்னதுங்க? சரியான பேடிப்பய அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம் இல்லையா? கோழைத்தனம் இருக்கிறது. அதாவது அறிவில்லாமல் இல்லை, அறிவெல்லாம் இருக்கிறது. ஆனால் அந்த சூழ்நிலையில் செயல்பட வேண்டிய அந்த நிர்பந்தம் வரும்பொழுது என்ன செய்ய மாட்டாங்க? செயல் மாட்டாங்க. அதை இன்னும் எளிமையாக சொல்லணும்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் ஒரு விஷயத்தை அவங்க டேக்கிள் பண்ணணும். வீட்டில் உட்காந்து பேசும் பொழுது கணவன் சொல்கிறார், நான் என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள் அப்படின்ட்டு பயங்கரமாக பேசுகிறார். அந்த ஆட்களை சந்திச்சோடனே அவங்க பேசுறது கேட்டு இவர் என்ன ஆகிட்டார்? ரொம்ப அமைதியாகிட்டார். வீட்டில் வந்தோன்னே ஒய்ஃப் சொல்கிறாங்க, வீட்டில் மாத்திரம்தான் உங்களுக்கு வீரம். எங்கே மாத்திரம்தான் வீரம்? வீட்டில் மாத்திரம்தான் வீரம். பேச வேண்டிய நேரத்தில் நீங்கள் என்ன செய்யலை? பேசலை. அவருக்கு பேச தெரியாதா? தெரியும். என்ன பேசணும்னு தெரியுமா? அதான் அங்கேயே ரிஹர்ஸ் பண்ணியிருக்காருல, அதுவும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் என்ன செய்யலை? பேசலை. இதுக்கு என்ன காரணம்? பேடி. நான் சொல்ல விளங்கிக் கொள்ள முடியாது. இதுக்கு என்ன காரணம்? கோழைத்தனம்னு இருக்கார். இப்போ பைபிள் சொல்லுகிறது தேவன் நமக்கு எண்ணத்தை கொடுக்கவில்லை.
சொல்லுங்கள், எண்ணத்தை கொடுக்கவில்லை, பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. இப்போ இந்த கோழைத்தனமான எண்ணம் அந்த ஆவி வேலை செய்யுது அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள் நம்ம அடையாளங்களை நம்ம கவனிக்கலாம். உதாரணத்தை சொல்லணும்னா பாருங்கள், அதாவது சவுல் ஒரு நல்ல உதாரணம். அவருக்கு இந்த பிரச்சனை இருக்கிறோம். ஒரு வசனம் வாசிச்சிங்கன்னா விளங்கிக்கலாம். 1 சாமுவேல் 10வது அதிகாரத்தில் நாம் திருப்பினோம்னா இந்த கோழைத்தனமான ஒரு பயம் நமக்குள்ளே வரும் பொழுது ப்ராக்டிக்கலாக வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம். என்ன கவனிச்சு பாருங்க, 1 சாமுவேல் 10வது அதிகாரம் 22ஆம் வசனத்தை நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் இனி இங்கே வருவான் என்று அவர்கள் இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்தில் விசாரித்த பொழுது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒளிந்து கொண்டிருக்கிறான். யாரை குறித்து சொல்லியிருக்கிறது? சவுல். அதாவது ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு, பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்து தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்றெல்லாம் நீங்கள் வாசிக்க முடியும். இப்படி அபிஷேகம் பண்ணப்பட்டு தீர்க்க தரிசனம் உரைச்ச ஆள் இப்போ ஒரு முக்கியமான சூழ்நிலையில் அவர் வந்து நிற்கணும். ஆனால் அவரை தேடினா ஆளை கிடைக்கவே இல்லை. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரு 1000 பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் போய் சவுலை தேடியும் 1000 பேர்த்துக்கு அந்த ஆள் என்ன செய்யலை? அகப்படல. அகப்படாதனால யார்கிட்டையே கேட்குறாங்க. இப்போ சொல்லுங்க, யார்கிட்டையே கேட்குறாங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒளிஞ்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. ஆண்டவர்கிட்டயே கேட்குறாங்க, ஆண்டவரே அவன் வருவானா வரமாட்டானா அப்படின்னு கேட்கும்போது ஆண்டவரே சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்துல என்ன செய்து கொண்டிருக்கிறான்? ஒளிந்து கொண்டிருக்கிறான் என்று யார் சொல்றது? கர்த்தர் சொல்றார். இப்போ நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் 23ஆம் வசனத்தில், அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்து அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். வாசிங்கள் எல்லாரும் இணைந்து. அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற பொழுது எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாக இருக்கத்தக்கதாக, அவன் எப்படி இருக்கிறான்? ஆனால் எங்கே இருக்கிறாரு? சொல்லுங்க, எங்கே இருக்கிறாரு? ஒளிஞ்சிட்டு இருக்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட உருவத்தை பார்த்தா எப்படி இருக்கிறது? சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறா? இஸ்ரவேலில் எல்லாரும் வந்து நின்னாங்கன்னா எல்லாரும் அவனுக்கு எந்த ஹைட்டுக்கு தான் இருப்பாங்க? ஷோல்டர். இப்போ நம்ம என்ன நினைக்கிறோம்? வாட்ட சாட்டமாக இருக்கிறதுனால ரொம்ப தைரியமாக இருப்பாருன்னு. வாட்ட சாட்டமாக இருக்கிறவங்க இப்படி ஒளிஞ்சிக்கவும் செய்வாங்க இல்லையா? நான் சொல்ல விலையும் சிலர் மீசைக்கு பின்பாக மறைந்து கொண்டு இருப்பார்கள். நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா? பார்க்கறதுக்கு கம்பீரமாக இருப்பாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறது? சொல்லுங்க, என்ன இருக்கிறது? கொஞ்சம் பயம் இருக்கிறது. இப்போ சவுல் எப்படிப்பட்டவன் சொன்னால், when the situation demands, சூழ்நிலை நீங்கள் வந்தால் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது அன்னைக்கு பார்த்து என்ன செஞ்சிருவார்? ஓடி போய் ஒளிஞ்சிக்குவார். இதை இன்னும் மாற்று உதாரணம் சொல்லணும்னா, சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போய் பில்லு வந்தோன்னா ஆள் காணாது, கட்டி முடிச்சோன்னா வந்துடுவார். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? இப்படி சிலர் வீட்டில் சில ஆட்கள் இருக்கிறாங்க. ஆக இதனுடைய குணம் என்ன அப்படின்னா, they don't take responsibility, பொறுப்பு எடுத்துக்க மாட்டாங்க. சொல்லுங்கள், என்ன எடுத்துக்க மாட்டாங்க? பொறுப்பு. உயராக இருக்கிறதா? உயராக இருக்கிறது. அறிவு இருக்கிறதா? அறிவு இருக்கிறது. ஆனால் பொறுப்பாக செயல்படுங்கன்னு நம்பி ஒரு பொறுப்பை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த பயம் இருக்கிறதுனால அந்த பொறுப்பை என்ன செய்ய மாட்டாங்க? எடுத்துக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஜெபத்தை நடத்துங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்கிறது. என்ன பயம்னா, நாம் ஜெபம் பண்ணால் மற்றவங்க வருவாங்களா? அது பயம் இல்லைங்க. நீங்கள் ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பாரா? சொல்லுங்க, நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? நான் ஜெபம் பண்ணால் யார் கேட்பா? கர்த்தர் கேட்பார். கர்த்தர் கேட்டார்னா பதில் கொடுப்பார். பதில் கொடுத்தா மற்றவங்க கட்டாயம் என்ன செய்வாங்க? இந்த தைரியம் இல்லாதனால பொறுப்பெடுப்பதற்கு என்ன செய்வார்கள்? பயந்து கொள்வார்கள். இது வந்து இந்த கோழைத்தன அடிமைத்தன ஆவியினுடைய ஒரு குணம். இன்னொரு குணம் மறுபடியும் சவுலியே உதாரணமாக வைத்துக் கொள்வோம் என்றால், இப்போ வந்து கோலியாத் வர்றார் அல்லவா? இப்போ யுத்தம் பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் நடக்குது. கோலியாத் வர்றார். ஃபர்ஸ்ட் நாள் வந்து சத்தம் போடுறார். என்ன சத்தம் போடுறாரு? உங்களில் ஆம்பளை எவனாவது இருப்பான் என்றால் என்னோடு வந்து ஒத்தைக்கு ஒத்தை என்ன செய்ய வேண்டும்? சண்டை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் நாள் சொன்ன உடனே எல்லா ஆம்பளைகளுக்கும் என்ன வந்திருக்கோம்? சொல்லுங்க, ஆம்பளையில் பார்த்தானே கேட்குறோம். எல்லாத்துக்கும் என்ன வந்திருக்கோம் இல்லையா? ஒரு கோவம் வந்திருக்கு. ஆம்பளை அப்படின்னு சொல்லிட்டான். அப்புறம் யார் சத்தம் போடுறன்னு வெளியில் வந்து பார்த்தா அவர் எப்படி இருக்கிறாரு? ரொம்ப உயரமாக இருக்கிறார். இப்போ நம்ம குரூப்லேயே ரொம்ப உயரமான ஆள் யார்? சவுல். அவரே என்ன பண்ணுறாரு? இப்போ ஹைட்டாக இருக்கிறவங்களே பின்னாடி போய் நின்ட்டாங்கன்னா நீங்கள் முன்னாடி போவீங்களா? போக மாட்டீங்க. இது என்ன குணம் அப்படின்னு சொன்னால், சவுல் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் இப்படி இந்த விதத்தை அது வெளிப்படும். அதாவது நான் என்ன பண்ண முடியும்? என்னமோ நடந்துட்டு போட்டோம், ஐ வில் நாட் டேக் எனி ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் எந்த பொறுப்பையும் நான் என்ன செய்ய போகிறதில்ல, எடுக்க போகிறதில்ல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து கத்திட்டு போகிறாரு, 2வது நாள் வந்து கத்திட்டு போகிறாரு, 3வது நாள் வந்து கத்திட்டு போகிறாரு, 4வது நாள் வர்றது கொஞ்சம் லேட் ஆனால் நம்மளாலே கேட்குறாங்க, எங்கே கத்துவார் அவரை காணோம் இல்லையா? ஓ இன்னைக்கு கொஞ்சம் லேட்டு போல, அவர் வருவார், சத்தம் போடுவார். ஆனால் ஸ்டேட்டஸ் கோ மாறுவதற்கு யாரும் எந்த பொறுப்புமே என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. இந்த பொறுப்பெடுப்பா எடுக்காமல் இருப்பதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கிறது? சொல்லுங்க, என்ன தானே இருக்கிறது?
கோலைத்தனம் இருக்குது, வீடு கூட்டாமையே இருக்குது, இருக்கட்டும் நமக்கு என்ன இல்லையா, அதை கொஞ்சம் பொறுப்படுத்தி கூட்டக்கூடாதா? கர்த்தர் யாரிடமோ பேசுகிறார். நான் சொல்கிற விலையும் கொள்ள முடிகிறதா? கவனிச்சு பாருங்க. இல்லையா, இப்படி இருக்குது குடும்பம், இப்படி இருக்குது, ரொம்ப நாளாக இப்படி இருக்கிறது, கொஞ்சம் பொறுப்படுத்தி இதை நம்ம சரி பண்ணுவோம். இல்லை, சவுல் மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள், அது அவன் எத்தனை நாள் சத்தம் போட்டாலும் சத்தம் போடட்டும், ஐ எம் நாட் கோயிங் டு டூ எனிதிங். இதுக்கு இன்னொரு காரணம் சொல்லணும் அப்படின்னா, தீக்கோழின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆஸ்ட்ரிச் மென்டாலிட்டின்னு சொல்கிறது. தீக்கோழி வந்து பெரிய உருவத்தில் பெரிய உருவம், ஆனால் அது என்ன பண்ணணும்னு சொன்னால், ரொம்ப பயம் வந்துருச்சுன்னா என்ன பண்ணோம், தலையை கொண்டே மண்ணுக்குள்ளே சொருகிடும். மண்ணுக்குள்ளே சொருகிருச்சுன்னா தலையில் கண்ணில் எதையுமே பார்க்காததுனால பிரச்சனையே இல்லை அப்படின்ட்டு அது நினச்சிக்கும். ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா, அந்த உருவத்தில் தலை மாத்திரம் தான் சின்னதே தவிர மற்றதெல்லாம் எப்படி இருக்கிறது, பெருசாக இருக்கிறது. வீட்டில் பிரச்சனை இருக்கிறது, எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது. நான் பைபிள் வாசிக்க போகிறேன், என்னமோ பண்ணிட்டு போங்க இல்லையா, நான் சொல்ல விளங்கி கொள்ள முடிகிறதா? ஐயா ஜோம் பண்ண போயிடுவார், ஜோமெல்லாம் பண்ணுறது கரெக்டு தான். ஜோம் பண்ணி முடித்து வந்து பொறுப்பாக என்ன செய்ய வேண்டாம், சொல்லுங்கள், என்ன செய்ய வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். கேட்ட எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாம் அவர் பார்த்தானே நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அல்லவா? நாம் என்ன செய்யணும், நமக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கிறது அல்லவா? ஈசாக்கு விதை விதைத்தான். அப்புறம் சொல்லுங்க, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால். அப்போ விதைக்கிறதும் அறுக்கிறதும் யார் வேலை தான்? ஆசீர்வதிக்கிறது மாத்திரம்தான் யார் வேலை? ஆனால் நம்ம ஆளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமா எல்லாம் அவர் பார்த்துக்குவார். அப்ளிகேஷனும் அவர் பார்த்துக்குவார், ஃபீஸும் அவர் பார்த்துக்குவார். ஆனால் போய் வாங்கிறது யார் வாங்கணும் சொல்லுங்க? இன்டர்வியூ கூட்டிகிட்டு போகிறது யார் தான்? நம்ம தான் கூட்டிகிட்டு போகணும். கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். ரிசல்ட் வந்துருச்சு, அடுத்த அட்மிஷன் எங்கே போனோம், கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். வீட்டில் உட்காந்துருக்கும் போது அல்ல, நீங்கள் அப்ளிகேஷன் வாங்க போகும்போது ஒரு தயவு காண்பிப்பார், இன்டர்வியூ போகும்போது ஒரு தயவு காண்பிப்பார், ஃபீஸ் கட்ட போகும்போது ஒரு தயவு காண்பிப்பார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்கள். இந்த பேலன்ஸ் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னால் எல்லாம் அவர் பார்த்துக்குவார். பார்ப்பாருங்க, இப்போவும் பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. எதுக்கு பார்த்துட்டே இருக்கிறாருன்னா, நீங்கள் விதைக்க மாட்டீங்களா, நீங்கள் விதைச்ச மாத்திரத்தில் அவர் என்ன செய்ய போகிறாரு, விளைய செய்ய போகிறார். அவர் விளைய செய்ய பண்ண மாத்திரத்தில் நீங்கள் அதை அறுக்க போகிறீர்கள். அறுத்ததில் கொஞ்சத்தை மறுபடியும் விதைக்க போகிறீர்கள், மறுபடியும் அவர் விளைய செய்ய போகிறார். வர வர விருத்தி அடைந்து மிகப்பெரிய ஐஸ்வர்யவானாக மாறினான். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். ஆனால் அந்த கோழைத்தனம் இருக்கும் பொழுது என்ன ஆகணும், பயம் வந்துடும். நம்ம விதைக்கிறோம், விதைச்சா விளையுமா விளையாதான், ஒரு வேளை விளையாமல் போயிடுச்சுன்னா, ஏன்னா பக்கத்து தோட்டத்துலையும் விளையல, எங்கேயுமே தண்ணி கிடையாது, இந்த நேரத்தில் இருக்கிறத கொண்டே விதைச்சிட்டு ஒன்றுமில்லாமல் போயிடக்கூடாது இல்லையா, அந்த மாதிரி நிலைமை வந்துடக்கூடாது. இந்த எண்ணங்களெல்லாம் இருக்கும் பொழுது நீங்கள் செயல்படுவது என்ன ஆகிவிடும், தடையாக மாறிவிடும். ஆகையால் தான் ஆண்டவர் சொல்கிறாரு, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை, வாய் திறந்து சொல்லுங்கள், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் தைரியமாக கர்த்தரை நம்பி நன்மை செய். வாய் திறந்து சொல்லுங்கள், யாரை நம்பி? அவரை நம்பி இவரை நம்பி இல்லை, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். கர்த்தர் கட்டாயம் பிரதிபலன் வைத்திருக்கிறார். நான் பயப்பட மாட்டேன் சொல்லுங்கள், நான் பயப்பட மாட்டேன். மறுபடியும் ஒரு குணம் இருக்கிறது, என்ன அப்படின்னா, இப்போ சவுலுக்குள்ளே தான் அந்த குணம் இருக்கிறது. மற்றவங்களை பார்த்து ரொம்ப பொறாமப்படுறது, மற்றவங்களை பார்த்து சந்தேகப்படுறது. சொல்லுங்கள், மற்றவங்களை பார்த்து என்னதுங்க, இப்போ பயம் இருந்துச்சுனாலே மற்றவங்க மேலே நமக்கு என்ன வந்துடுது. இப்போ ஒருத்தர் சொல்கிறார், யாரோ என்ன எப்படியாவது கொல்ல போகிறாங்க அப்படின்னு தான் யார் நினச்சிட்டு இருக்கிறான். சவுல் அப்படி தான் நினைக்கிறார். ஆகினால் சாப்பிடும் பொழுது தான் எல்லாரும் கத்தியெல்லாம் வச்சுருப்பாங்க அப்படின்னா, இவர் தூங்கும் போது பக்கத்தில் என்ன வச்சுருப்பார் இல்லையா, ஒரு ஈட்டி வச்சு தான் உட்காந்துருப்பார். சிங்காசனத்தில் உட்காந்துருக்கும் போது எப்படி தான் வச்சுருப்பார் இல்லையா, ஒரு ஈட்டி வச்சு தான் உட்காந்து. ஏன்னா என்ன இருக்கிறது, பயம். இப்படி பயம் இருக்கிறதுனால நீங்கள் அவருக்கு காப்பி கொண்டு போகும் பொழுது உங்களை எப்படி தான் பார்ப்பார் சொல்லுங்க. இப்போ அவரே பயந்துட்டு இருக்கிறார், யாரோ எனக்கு என்னமோ பண்ண போகிறாங்கன்னு ஒரு பயம் உள்ளே இருக்கிறதுனால, நீங்கள் உண்மையாகவே நல்ல காஃபி போட்டுட்டு கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் உங்களை எப்படி தான் பார்ப்பாரு, நீ ஃபஸ்ட்டு குடி அப்படிம்பாரு. ரொம்ப அன்புன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள், இல்லை, நான் சொல்ல விலையும் கொள்ள முடிகிறதா, சோதிக்கிறார். பயம், சாப்பிடும்போது ஒரு பயம், தூங்கும்போது ஒரு பயம். இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, அவனுக்குள்ளே என்ன இருக்கிறது, இப்போ ஒரு பயமுள்ள ஆவி இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. பைபிளில் இருக்கிற வசனத்தை தான் சொல்கிறேன், நீங்களும் இணைந்து சொல்லலாம். நீதிமானுக்கு, பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு கேடும் வராது இல்லையா. இந்த தைரியம் நமக்கு கட்டாயம் வேணும். நாம சுயமாக இதை கொண்டு வர வேண்டி தேவையில்லை, கர்த்தர் நமக்கு பலனை கொடுக்கிறார். சொல்லுங்கள், வாதை என் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது. நீங்கள் வயதான காலத்தில் எப்படி இருப்பீர்கள், பசுமையும் புஷ்டியுமாக இருப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எல்லாரும் எப்படி இருப்பார்கள் சொல்லுங்கள், ஒளிவமர கன்றுகளை, அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். என் குமாரனும் குமாரத்திலும் தரிசனங்களை காண்பார்கள். அவர்கள் இல்லையே ஆலயத்தில் நாட்டப்பட்ட கன்றுகளைப் போல என்ன செய்வார்கள்,
இருப்பார்கள். இவ்விதமாய் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லலாம். அப்போ கவனிச்சு பாருங்க, இந்த எண்ணங்கள், இந்த பயமுள்ள எண்ணங்கள் வந்து விட்டாலே இந்த கோழைத்தனமான செயல்கள் எல்லாம் அதிகம் ஆகிறது. இன்னும் ஒரு காரியம் என்னன்னா, மெனிப்புலேட்டிவாக மாறிடுவாங்க. சொல்லுங்க, என்னவா மாறிடுவாங்க? மெனிப்புலேட்டிவ்னா அப்படின்னா சூழ்ச்சியாக செயல்படுறது. அதாவது பலன் இல்லாததுனால எப்படி செயல்படுவாங்கன்னா, சூழ்ச்சியாக செயல்படுறது. குடும்பத்தில் உதாரணத்துக்கு இருக்கலாம். எப்படின்னா, ஒரு ஆள் அவர் இந்த மாதிரி கோலத்தனமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாருன்னா, இங்கே ஒன்று சொல்லி ஆரம்பிச்சு விட்டுருவார் இங்கே. அப்புறம் இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி இன்னொரு பிரச்சனை. இந்த ரெண்டு பிரச்சனையும் பண்ணுறதுனால இவருக்கு சாதிக்க வேண்டியதை என்ன செஞ்சுக்குவார்? சாதிச்சுக்குவார். என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ரெண்டு பேரும் ஒரு நாள் ஒன்று சேர்ந்துருவாங்க. நான் சொல்கிற விலையும் கொள்ள வேண்டியதுதான். அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்கன்னா இவரை காலி பண்ணிடுவாங்க. இதுக்காகவே இவருக்கு வாழ்நாளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாரு? அவங்கள சேர விடாமல் அங்கே இது பண்ணுறது, இங்கே இது பண்ணுறது. இதுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், அவங்களுக்குள்ள என்ன இருக்கிறதுங்க? பயம் இருக்கிறது இல்லையா? ஒரு வீட்டுக்கு போய் கர்த்தர் உங்களுக்கு அந்த மாப்பிள்ளையை தான் காண்பிக்கிறார். அந்த வீட்டுக்கு போய் கர்த்தர் உங்களுக்கு இந்த பொண்ணை தான் காமிக்கிறார். கல்யாண பத்திரிகையில் என்ன போட்டிருக்கும்? இது கர்த்தரால் உண்டாயிற்று, இது எங்கள் கண்களுக்கு எப்படி இருக்கிறது? அப்புறம் சண்டை வந்தோன்னா அந்த புரோக்கரை கூப்பிடு, அவர் தான் தீர்க்க தரிசனம் சொன்னார் இல்லையா? அவர் தான் கர்த்தர் காமிக்கிறாருன்னு சொன்னார். இது எந்த கர்த்தர்? இல்லை, இது எல்லாம் அடிப்படை பிரச்சனை என்னன்னா பயம். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிட்டு என்ன பண்ணுறது? எதையாவது ஒன்று சொன்னால் தான் அது வரும், இது வரும், அப்போ தான் நம்ம வாழ முடியும். இப்போ அது ஊழியத்துலையும் இருக்கிறது இல்லையா? இப்போ ஒருத்தர் என்கிட்ட ஜோம் பண்ண வர்றார். உதாரணத்துக்கு அவர், நான் ஜோம் பண்ணி முடிச்சோன்னா அவர் கேட்குறார், கர்த்தர் என்னை குறித்து உங்களுக்கு என்ன வெளிப்படுத்தினார்? ஒருத்தர் கேட்டார். உண்மையாகவே நான் யோசித்தேன், என் மைண்டில் எண்ணங்களெல்லாம் ஓடுது. ஒன்றுமே வெளிப்படுத்தலைன்னு சொன்னோம்னா நமக்கு பவர் இல்லைன்னு நினைப்பாங்க. நான் சொல்கிறது விலையும் கொள்ள முடிகிறதா? இப்படியெல்லாம் யோசிப்பீங்களா? ஆமாம், நானும் மனுஷன் தானே அல்லவா? பவர் இல்லைன்னு நினைப்பாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி தப்பாயிடுச்சுன்னா கள்ள தீர்க்க தரிசனம்னு நினைப்பாங்க. புரியுதா புரியலையா? அப்போ நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள்? நேயர் விருப்பம் என்ன பண்ண வேண்டும் இல்லையா? ஏதோ ஒன்று சொல்ல முடியுமா? நான் சிம்பிளாக சொன்னேன், உங்களை குறித்து கர்த்தர் ஒன்றுமே என்கிட்ட சொல்லலை. என்கிட்ட எதுக்கு சொல்லணும்? உங்ககிட்டயே சொல்லுவார்லவா? உங்களுக்கும் அவருக்கும் உறவு நல்லா தானே இருக்கு. என்கிட்ட சொல்லி தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு எதுவும் இருக்கா? உங்களுக்கே அவர் நேரம் என்ன செய்ய முடியும்? ஒருத்தர் சொன்ன, ஆண்டவர் பாஸ்டர் ஜோம் பண்ணி சொல்லுங்கள், வீடு காலி பண்ணணுமா வேண்டாமா? கர்த்தரிடம் நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். நான் கர்த்தரிடம் கேட்காமையே சொன்னேன், கிடைச்சிச்சுன்னா காலி பண்ணுங்க, கிடைக்கலன்னா காலி பண்ண வேண்டாம். இதெல்லாம் காமன் சென்ஸ். இது சிலருக்கு என்னன்னா இதில் தான் வாழ்க்கையே ஓடுகிறது. உங்களுக்கு சாவி காணவில்லையா? தீர்க்கதரிசியிடம் கேளுங்கள், அவர் ஜெபித்து சொல்வார். அவர் ஜோம் பண்ணி மஞ்சப்படவை, அவங்க தான் சாவியை தூக்கிட்டு போனாங்க. அங்கே போனால் எல்லாருமே மஞ்சப்படவை. நான் சொல்ல விளங்கிட்டீங்களா? இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. இதெல்லாம் கோழைத்தனம், பேடித்தனம். தைரியமாக இருக்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொன்னால் சொல்லலாம், ஆண்டவர் சொல்லலைன்னா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்காக ஒரு மெனிப்புலேட்டிவ்ல நம்ம இறங்கி அப்படி ஒரு ஆளை சேர்த்து இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயமே அல்ல. நான் ஒரு காலத்தில் இந்த வீட்டில் தீர்க்கதரிசனம் சொல்கிறாங்க, நம்ம சர்ச்சில் கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. சரி, போனால் ஒரு நாள் சொல்லலாம், 2 நாள் சொல்லலாம், டெய்லியுமா சொல்ல முடியும்? நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? திரும்ப வந்துட்டாங்க அல்லேலூயா. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? கவனிச்சு பார்ப்போம். இந்த மெனிப்புலேஷன் நமக்கு தேவையில்லை. ஒரு அற்புதமாக சொன்னார், வேர் there is manipulations miracles never happen. எங்கு சூழ்ச்சியாக செயல்படுகிறார்களோ அங்கு அற்புதங்கள் நடைபெறாது. நம்ம சூழ்ச்சியை விட்டுட்டு அவர் செய்ய வல்லவர் என்று நம்பி வரும் பொழுது நாம் எண்ணி முடியாத அற்புதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிறார். கை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்கள். விரைவாக முடிக்க போகிறோம். 2 தீமோத்தேயு 1:7, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் சொல்லுங்கள், பலமும் அப்புறம் அன்பும் அப்புறம் தெளிந்த புத்தி. ஒரு பிரச்சனையை ஜெயிப்பதற்கு ஆண்டவர் ஏன் 3 விஷயம் கொடுத்துருக்கிறாரு? யோசிச்சு பாருங்க. பயத்தை ஜெயிக்கிறதுக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி. ஏன் அப்படின்னா, இந்த 3 விஷயத்தில் குறைவுபடும் பொழுது பயம் கட்டாயம் வரும். நான் அதை உங்களுக்கு விரைவாக சொல்லும்படியாக விரும்புகிறேன். when you are weak you become very fearful. நீங்கள் பலவீனமாக இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வந்துடும் சொல்லுங்கள்? நேச்சுரலாகவே ஃபிசிக்கலாக நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணும் பொழுது உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? பயம் வந்துடும். அப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் வீக்காக ஃபீல் பண்ணும் பொழுது பயம் வரக்கூடாது என்பதற்காக தான் தேவன் உங்களுக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் என்ன அடைவீர்கள்? அதனால்தான் பலவீனன் தன்னை என்ன என்று சொல்வானாக. பவுல் சொல்றார், நான் பலவீனமாய் இருக்கும் பொழுதுதான் பலனுள்ளவனாக இருக்கிறேன். காரணம் என்னவென்றால் என் பலவீனத்திலே அவருடைய பலன் பூரணமாய் விளங்கும். பாருங்கள், சிம்சோனை கட்டி வச்சுட்டாங்க, பெரிய கயிறு கொண்டு கட்டி வச்சிருக்காங்க. பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல் வந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, நெருப்புப்பட்ட நூல் போல். சத்தமாய் சொல்லுங்கள், எப்படிங்க? நெருப்புப்பட்ட கயிறு, நெருப்புப்பட்ட நூல் போல். அதான் நெருப்பு பட்ட மாத்திரத்தில் அந்த நூல் என்ன ஆயிருது? டக்குன்னு கட்டாயிரும்.
அதன் மூலம் கர்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்று கேட்டால், மிகப்பெரிய பிரச்சனைகள் உங்களை கட்டி வைத்திருந்தாலும் பரிசுத்த ஆவியானவருடைய ஒரு தொடுதல் போதும், நெருப்புப்பட்ட நூல் போல கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தர முடியும். வாய் திறந்து சொல்லுங்கள், நான் விடுதலை பெற்றிருக்கிறேன், கர்த்தர் எனக்கு போதுமானவர், என் பலவீனத்தில் அவருடைய பலன் பூரணமாய். ரெண்டாவது, அன்பின் ஆவின்னு சொல்லியிருக்கிறார் இல்லையா? வேதம் சொல்லுகிறது. ஏன் அன்பை சொல்றாரு? when you feel insecure, அதாவது இமோஷனல் வீக்னஸ் ஆயிரும். இன்செக்யூர்னா உதாரணத்துக்கு சொன்னால் விளங்கிக்கலாம். யாருமே என்னை வந்து பார்க்கறது இல்லை, யாருமே என்னை விசாரிக்கிறது இல்லை, யாருமே என்னை கண்டுகொள்றது இல்லை, யாருமே எனக்கு பிரைஸ் லார்ட் சொல்றது இல்லை அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள இருக்குது அப்படின்னு சொன்னா, இப்போ பிசாசு வந்து என்ன சொல்லுவான்னா, யாருமே உனக்கு பிரைஸ் லார்ட் சொல்லலை, யாருமே உன்னை வந்து பார்க்கல, ஏன்னா யாருக்குமே உன்னை பிடிக்கல, யாருக்குமே உன்னை என்ன செய்யல, பிடிக்கல. ஓ அப்படியா அப்படி நீங்கள் அந்த எண்ணத்துக்கு ஆமா சாமி போட்டீங்க அப்படின்னு சொன்னால், யாருக்குமே உன்னை பிடிக்கல, நீ இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்பான். இப்போ அதுக்கும் ஆமாம் அதுதானே, யாருக்குமே என்ன பிடிக்கலன்னு நான் இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு எண்ணத்துக்கு இடம் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், அவனே நிறைய வழி சொல்லி கொடுப்பான் போகிறதுக்கு. நான் சொல்ல விளையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் இன்றைக்கு நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், யாருக்குமே உங்களை பிடிக்காட்டாலும் கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. பக்கத்தில் பாசலும் கர்த்தருக்கு உங்களை ரொம்ப பிடிக்குது இல்லையா? தாராளமாக சொல்லலாம் இல்லையா? உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு வேளை உங்களை பிடிக்காம இருக்கலாம். நான் சொல்ல வேலையும் கொள்ள முடிகிறதா? ஆனால் கர்த்தருக்கு உங்களை என்ன செஞ்சிருக்கிறது? ரொம்ப பிடிச்சிருக்காரு. இதை நான் வசனம் கொண்டு சொல்லும்படியாக வரும். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? அவர் சொல்றாரு, எதுவுமே கிறிஸ்து என்னை அன்பு கூறாமல் தடுக்க முடியாது. நான் பரம பாவியாக இருக்கும் பொழுது என் மேல் அன்பு வைத்ததினால தான் இன்னைக்கு குமாரனாக கொண்டு வந்திருக்கிறார். பாவியாக இருக்கும் பொழுதே என் மேல் அன்பு வைத்திருப்பார் என்றால், இப்பொழுது அவருடைய பிள்ளையாய் நான் இருக்கும் பொழுது கட்டாயம் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் தெரியுங்களா? பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவாக அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபைன்னு தமிழ்ல இருக்கிறது, ஆங்கிலத்தில் அவருடைய அன்பு நம்மேல் இருக்கிறது. அதனால தான் பவுல் சொல்ற, கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்காதென்று அறிந்திருக்கேன். மாத்திரம் கிடையாது, நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு ஒரு வேளை அவன் என்ன கண்டுக்கல, அவங்க என்ன விசாரிக்கல, எங்கள் வீட்டுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு, யார் வர்றாங்களோ வரலையோ அவங்களுடைய வேதனை எனக்கு புரியுது, நீங்கள் சொல்கிறத நாங்கள் புரிந்து கொள்கிறோம், ஆனால் அது உங்களை ஆளுகை செய்ய விட்டு விடாதிருங்கள். மாறாக நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன் கையை விடுவதும் இல்லை. வாய் திறந்து சொல்லுங்கள், அவர் என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என் கையை. அதில் தான் யூ ஹாவ் டு ஃபைண்ட் யுவர் டிலைட் இன் காட். அவர் என் மேல் என்ன வைத்திருக்கிறார்? அன்பு வைத்திருக்கிறார். மூன்றாவது பைபிள் சொல்லுகிறது, அதாவது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் அப்புறம் தெளிந்த புத்தி இருக்கிறது. தெளிந்த புத்தினா சாங்டிஃபைடு காமன் சென்ஸ்ன்னு ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுகிறார். அதாவது பரிசுத்தமாக்கப்பட்ட பொது அறிவு. சொல்லுங்க, என்ன எப்படிப்பட்டது விளக்கம்? பரிசுத்தமாக்கப்பட்ட பொது அறிவு. பொது அறிவுனா சிம்பிளி, அதாவது எளிமையாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உதாரணத்தை லாஜிக்கலாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஆண்டவருக்கு பொய் சொல்ல முடியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அவர் சர்வ வல்லவர், ஆனால் என்ன சொல்ல முடியாது? பொய் சொல்ல முடியாது. பொய் சொல்ல முடியாத ஒரு நபர் உங்களை பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னு சொன்னால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இதிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிறீங்க? பொது அறிவு, சிம்பிளிஃபைடு சாங்டிஃபைடு காமன் சென்ஸ். பொய்யே சொல்ல முடியாத ஒரு நபர் என்னை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை அப்படின்னு சொல்லிட்டாருன்னா, இன்னைக்கு அவர் என் கூட தான் இருக்கிறார். அதுதான் கன்க்ளூஷன். நான் பலமுறை சொன்னது திரும்ப சொல்ல போகிறேன். உன் கையை விடுவதில்லை அப்படின்னு சொல்ல. கை விடுவதில்லைன்னு என்ன அர்த்தம்? பிரித்தெழுதுக சொல்லுங்கள். 1 மணி ஆயிடுச்சு எனக்கு தெரியும். கை விடுவதில்லை, பிரித்தெழுதுக சொல்லுங்கள். என்னது? உன் கையை. அப்போ உங்க கையை யார் பிடிச்சிருக்கா? இப்போ வெறுங்கையாய் வந்தேன். யார் சொன்னது? வெறுங்கையாலாம் வரல. கர்த்தர் உங்க கையை பிடிச்சிருக்கிறார். நீங்க திரும்ப வீட்டுக்கு போகும்போது கர்த்தர் உங்கள் கையை பிடித்திருக்கிறார். நாளை கர்த்தர் நீங்க வேலைக்கு போகும்போது கர்த்தர் உங்க கையை பிடிச்சிருக்கிறதுனால தான் நீங்கள் கையிட்டு செய்யும் எல்லா வேலைகளிலும் அவர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கை வைத்து ஆமேன் என்று சொல்லுங்க. இப்போ நாளைக்கு ஆஃபீஸ் போகும்போதே சொல்லணும், இது சாதாரண கை இல்லை, ராசியான கை. நான் சொல்ற வேலையும் சொல்ல முடிகிறதா? அதுக்கு என்ன காரணம் என்று கேட்டால், கர்த்தருடைய கரம் என் மேல் இருக்கிறது. அவர் என் கையை பிடித்து வேலை செய்கிறபடினாலே நான் கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களும் வாய்க்கவே வாய்க்கும். கை உயர்த்தி ஆமேன் என்று சொல்ல போகிறோம். எழும்பி நிற்போம். எல்லாரும் இணைந்து ஜெபம் செய்யக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நாம் மறுபடியும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல்
அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய முத்திர சுவிகாரத்தை உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். வாய் திறந்து சொல்ல வேண்டிய அற்புதமான வார்த்தை, நான் பயப்பட மாட்டேன். வாய் திறந்து சொல்லுங்கள், நான் கவலைப்பட போவதில்லை. காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு ஏராளமாக தாராளமாக நாம் செலுத்த போகிறோம். கர்த்தர் உங்களை அடிமைகளாக அல்ல, ஆளக்கூடியவர்களாக உங்களை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்திருக்கிறோம், சத்தியம் நம்மை விடுதலையாகும். கர்த்தர் நமக்கு விசேஷித்த கிருபை இந்த நாட்களில் அவர் கட்டளையிட வல்லமுள்ளவராக இருக்கிறார். நன்றியுள்ளவர்கள் எல்லாரும் கரங்களை உயர்த்தினவர்களாக ஆண்டவரே உம்முடைய பரிசுத்தமுள்ள நாமத்தை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலும் தங்களுடைய சாட்சியின் வசனத்தினாலும் சாத்தானை ஜெயித்தார்கள். ஹல்லேலூயா. ஜெயிப்பதற்காகவே கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஏற்கனவே நமக்காக அவர் ஜெயம் பெற்றிருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் கால்களின் கீழாக நசுக்கி போடுவார். ஹல்லேலூயா. இந்த வாரம் வெற்றியின் வாரம். வாய் திறந்து அறிக்கை செய்யுங்கள், இந்த வாரம் வெற்றியின் வாரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆக யாவையும் செய்து முடித்தவராக, அவர் தடைகளை உடைத்தெறிகிறவராக முன் செல்கிறார். கரம் தட்டி அப்படிப்பட்ட உன்னதமான தேவனை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. Oh, we worship you, Jesus. Hallelujah. 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 மலைகள் விலகிடும், பர்வதம் அகற்றிடும், என் கிருபையே சூழ்ந்திடுமே, விலகாது காத்திடுமே. என் கிருபையே சூழ்ந்திடுமே, விலகாது காத்திடுமே. திகையாதே, கலங்காதே, நான் உன்னை தாங்கிடுவே, உன்னை தாங்கி நடத்துவே. திகையாதே, கலங்காதே, நான் உன்னை தாங்கிடுவே, உன்னை தாங்கி நடத்துவே. என் உள்ளம் கையில் வரைந்தேனே, நான் உன்னை மறவேனே. என் உள்ளம் கையில் வரைந்தேனே, நான் உன்னை மறவேனே. திகையாதே, திகையாதே, கலங்காதே, நான் உன்னை தாங்கிடுவே, உன்னை தாங்கி நடத்துவே. திகையேனே, திகையேனே, கலங்கேனே, அவர் என்னை தாங்கிடுவார், என்னை தாங்கி நடத்துவார். திகையேனே, திகையேனே, கலங்கேனே, அவர் என்னை தாங்கிடுவார், என்னை தாங்கி நடத்துவார், என்னை தாங்கி நடத்துவார். கரம் உயர்த்தி எங்கள் நல்ல பிதாவே, இந்த அற்புதமான காலை நேரத்தை உங்களுடைய ஆசீர்வாதமான நல்வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை புத்திரர்களாக நீர் வைத்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆள பிறந்தவர்களாக எங்களை அபிஷேகித்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்து எங்கள் மூலம் உம்முடைய ஆளுகையை ஆண்டவரை நிலைநாட்டுவீராக. வந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் கிருபையும் ஆசீர்வாதமும் இருப்பதாக. இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்களுடைய நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் என்றும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்தனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சவகாசமும் நம் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.